Part number 3. Rule number 15. Application for permission. Part number 3. Rule number 15. Application for permission. அனுமதிக்கான விண்ணப்பத்தில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்க வேண்டும்? Contents of application for permission. Rule number 14 படி ஒரு NOC வாங்கிட்டாங்க, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். அந்த கட்டடத்திற்கான, அந்த சினிமா தியேட்டருக்கான அல்லது டிவி ஸ்டேஷனுக்கான வீடியோ கேசட் லைப்ரரி செட் பண்ண போறாங்க பாருங்க. அந்த இடத்திற்கான வரைபடத்தை அங்கீகரிப்பதற்கு அல்லது ஏற்கனவே அதை ரெகக்னைஸ் பண்ணியிருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடமாக இருக்கும் பட்சத்தில் அங்கே கட்டடம் கட்டுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள இடம், இந்த இடத்துல தான் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தீர்மானித்துள்ள ஒரு கட்டிடத்தை அங்கீகரிப்பதற்கு அல்லது விண்ணப்பத்தாரர் தன்னுடைய விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த விண்ணப்பத்துடன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்களை இணைக்க வேண்டும்? அண்டர் ரூல் 14 சொல்றாங்க, NOC வழங்குறத பற்றி சொல்றாங்க. கிராண்ட் ஆஃப் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட். அந்த NOC வாங்கின பிறகு கண்டென்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் பெர்மிஷன். NOC வாங்கிட்டோம், அப்ப பர்மிஷனுக்கான அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்றோம் அத்தாரிட்டி கிட்ட. அந்த அத்தாரிட்டி கிட்ட அப்ளை பண்ணுகின்ற பொழுது இந்த இடத்துல தான் நாங்க தியேட்டர் கட்ட போறோம், இந்த இடத்துல தான் டிவி ஸ்டேஷன் செட்டப் பண்ண போறோம், இங்கதான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்க போகுது, வீடியோ கேசட் லைப்ரரி, இங்கதான் நாங்க கேபிள் டிவி நெட்வொர்க் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த இடத்திற்கான வரைபடத்தை அது ரெகக்னைஸ் பண்ணியிருக்கணும். அந்த வரைபடத்தை, ஏன்னா டவுன் சர்வேயர் இருப்பாங்க, ஒவ்வொரு தாலுகாவிலையும் ஒரு டவுன் சர்வேயர் இருப்பாங்க, அல்லது சிட்டியை பொறுத்தவரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சர்வேயர் அவங்க தான் பர்மிட் பண்ணுவாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வரைபடத்தை அவர்கள் தான் பார்த்து அங்கீகாரம் செய்வார்கள், அங்கீகரிப்பார்கள். ஒரு பில்டிங் கட்டணும்னு சொன்னா சார், அது நீங்க டிவி ஸ்டேஷனோ அல்லது சினிமா தியேட்டரோ அல்லது கேபிள் டிவி நெட்வொர்க்கோ எது செய்தாலும் அந்த மண்ணினுடைய தரத்தை பார்வையிடுவாங்க சார். சாயில் டெஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த சாயில் டெஸ்டை பொறுத்தவரை ஒரு களிப்பான பகுதியில், களிமண் இருக்கு பாருங்க, கிளே, CLAY கிளே, அந்த களிமண் பகுதியில எந்த ஒரு பில்டிங் கட்டக்கூடாது. ஏனென்று சொன்னால் சம்மர் சீசன்ல, வெயில் காலங்களில், கோடை காலங்களில் அந்த மண் தனது இறுகிய நிலையை இழந்து விடும், வெடிப்பு விடும் பாருங்க, வெடிச்சு போயிடும், எல்லாம் பிரேக் ஆகும். அப்ப பில்டிங் அதுல கட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பில்டிங் சரிஞ்சு கீழே விழுந்துடும். சென்னையில அடுக்குமாடி கட்டிடம் கட்டி கீழே சரிந்து விழுந்தது பாருங்க. அது எல்லாம் ஏரி, குளம் இது போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய மண் எல்லாம் களிமண். அந்த களிமண் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த ஒரு பில்டிங் கட்டக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த சர்டிபிகேட் வாங்குவாங்க. வரைபடம் தயார் செய்து இந்த இடத்துல தான் இந்த பில்டிங் கட்டி நாங்க இந்த கேபிள் டிவியை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம், இந்த சினிமா தியேட்டரை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம், இந்த டிவி ஸ்டேஷனை நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எல்லாம் வரும். இதையெல்லாம் அங்கீகரிப்பாங்க அந்த சர்வேயர். சரி, அங்கீகரிச்ச பிறகுதான் என்ன பண்ண, அப்ளை பண்ணும். அண்டர் ரூல் 15 படி எங்களுக்கு நீங்க அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி அந்த மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்க வேண்டும்? கண்டென்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் பெர்மிஷனுக்காக ரூல் நம்பர் 15 சப் ரூல் கிளாஸ் A பாத்தீங்கன்னா முழு திட்ட வரைபடம் இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அலாங் வித் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி பில்டிங், எவ்வளவு காஸ்ட், மெஷினரி காஸ்ட் எவ்வளவோ, மேனுவல் பவர் எவ்வளவு யூஸ் பண்ண போறாங்க, ஃபுல் டீடைல் இருக்கணும். எங்கெங்கிறது NOC வாங்கியிருக்கீங்க, ஃபயர் சர்வீஸா இருக்கலாம், என்விரான்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டா இருக்கலாம், லோக்கல் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய டிராபிக் போலீஸா இருக்கலாம், முனிசிபாலிட்டி அல்லது கார்பரேஷன்ல அங்க NOC வாங்கி. ஆக இது போன்ற அதிகாரிகள் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, நகராட்சி
அல்லது மாநகராட்சி இது போன்ற அனைத்து இடங்களிலிருந்தும் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லா இடத்துல இருந்து என்ஓசி வாங்கின பிறகு நீங்க பர்மிஷன் கேட்கறீங்க. அந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்க வேண்டும், அதில் அந்த அப்ளிகேஷன் கூட எதெல்லாம் என்க்ளோஸ் பண்ணணும், இதை பற்றி தான் ரூல் நம்பர் 15ல கிளாஸ் ஏல சொல்றாங்க. முழு திட்ட வரைபடம். இரண்டாவது, அந்த பிரீமிசஸ் இருக்கு பாருங்க, அந்த வளாகங்களில் ஏற்ற கோணங்கள். அது என்ன சார் ஏற்ற கோணங்கள் என்று சொன்னால், ஒரு தொலைக்காட்சியில் ஒரு சினிமா டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னா, அல்லது ஒரு சினிமா தியேட்டரில் ஒரு சினிமாவை மூவ் பண்ண சொல்றாங்க, சினிமா ஓட விடுகின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒலிகள் இந்த சவுண்ட் என்ஜினை வச்சு சரி பண்ணுவாங்க. ஏன்னா எக்கோ வரக்கூடாது. அதுக்காக தான் சினிமா தியேட்டர் உள்ள பாருங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். மேல பாத்தீங்கன்னா ரூஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா வளைவா இருக்கும். சில இடங்கள்லாம் கட்டி இருப்பாங்க, சில இடங்கள்லாம் பெண்டா இருக்கும். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், சினிமா தியேட்டர்ல சினிமா ஷோ காட்டுகின்ற பொழுது அதனுடைய ஒலி சவுண்ட் இருக்கு பாருங்க, அந்த சவுண்ட் வந்து கரெக்டான ஃப்ரீக்வன்சில வரணும். மக்களுக்கு காதுல கேட்டா தெளிவா புரியணும். அந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் இது போன்ற வளைவுகள், பெண்டுகள் இது போன்ற இடங்கள்ல என்ன பண்ணும், சவுண்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சவுண்ட் எல்லாம் போயிட்டு, அந்த சத்தம் எல்லாம் போயிட்டு, அந்த பெண்டுல போயிட்டு சுவர்ல கீழே, சேர் கீழே, ஸ்டெப்ஸ் கீழே இருக்கக்கூடிய பெண்டுல அந்த சவுண்ட் எல்லாம் போய் அடைந்து விடும். அப்ப தியேட்டர்ல உட்கார்ந்து சினிமா படம் பாக்குறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு சவுண்ட் கிளியரா காதுல கேட்கும். அதிக எக்கோ வரக்கூடாது. இதையெல்லாம் பார்த்துக்கணும். அதை போலதான் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துலயும் அப்படித்தான். அதற்காகத்தான் அது என்ன டிகிரில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சவுண்ட் இன்ஜினியர் கரெக்டா அதை மெஷர் பண்ணுவாங்க. நார்மலா நீங்க எல்லாம் பிசிக்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க. இயற்பியல் பாடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய கேட்கும் திறன், காதனுடைய கேட்கும் திறன், த ஹேரிங் பவர் ஆஃப் தி ஹியூமன் பீயிங் பார்த்தீங்கன்னா 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை இருக்கக்கூடிய ஒலிகளைத்தான் ஒரு மனுஷன் காதால் கேட்க முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் ஒலிகளை தான், அந்த ஒலி அலைகளை தான் நம் காதால் கேட்க முடியும். 20,000 ஹெர்ட்ஸ் மேல போயிட்டா அதுல உஸ்ன்னு ஒரு சவுண்ட் தான் கேட்கும். விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும், கூர்மையான சத்தம் தான் கேட்கும். அதனால்தான் ஆண்களுக்கு குரல் வளம் தடிமனாக இருக்கும், பெண்களுக்கு கீச்ச குரல் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, ஃப்ரீக்வன்சி பெண்களுக்கு அதிகமா இருக்கும். ஃப்ரீக்வன்சி மீன்ஸ் அதிர்வெண். தமிழ்ல அதிர்வெண் என்ற அர்த்தம். ஏ குரூப் படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த ஃப்ரீக்வன்சி பற்றி பிசிக்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஆக ஒரு மனுஷனுடைய காதனுடைய கேட்கும் திறனை பார்த்தீங்கன்னா 20 முதல் 20,000 வரை உள்ள ஹேர்ஸ். எத்தனை ஹேர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 20 முதல் 20,000 வரை உள்ள ஹேர்ஸ் தான் ஒரு மனுஷனால கேட்க முடியும், காதால் கேட்க முடியும். அதுக்கு மேல போயிட்டா ஒரே உஸ்ன்னு ஒரு சவுண்ட் தான் வரும். குறிப்பா பெண்களுக்கு கீச்ச குரல் இருக்கிறதுக்கு ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கு அதிகம். ஆண்களுக்கு குரல் தடிமனா இருப்பதற்கு ஃப்ரீக்வன்சி அவங்களுக்கு குறைவா இருக்கும். அதிர்வெண்கள் குறைய குறைய வார்த்தைகள் வந்து சத்தம் வந்து அதிகமா இருக்கும். அதிகம்னா பெரிய சவுண்டா இருக்கும், போல்டா இருக்கும். அதே ஃப்ரீக்வன்சி அதிகரிக்க அதிகரிக்க அந்த சவுண்ட் உச்சரிக்கின்ற சவுண்டுடைய தன்மை பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். பெருசா ஒரு குழாயில இருந்து அப்படியே ஒரு ஊசி முனை அளவுக்கு வரும். ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக. இது நார்மலா நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதைத்தான் இங்க சொல்றாங்க. அண்டர் ரூல் நம்பர் 15 சப் ரூல் ஏல சொல்றாங்க, முழு திட்ட வரைபடம். அது மட்டுமல்ல, அந்த பிரிமிசஸ்க்குள்ள ஏற்ற கோணங்கள் இருக்க வேண்டும். இந்த ஆங்கிள் தான் இந்த தியேட்டர் அமையணும், இந்த ஆங்கிள் தான் ஒரு டிவி டெலிகாஸ்ட் அந்த ஸ்டேஷன் அமையணும். இந்த இடத்துல வந்து சவுண்ட் வரும், இதுக்கெல்லாம் இப்படி பண்ணுங்க, இந்த இடத்துல இப்படி பெண்ட் பண்ணுங்க, அந்த இடத்துல அப்படி செய்யுங்க, இந்த இடத்துல மேல இருந்து கீழே வர மாதிரி இறங்கி வர மாதிரி பண்ணுங்க, சேரு கீழே இவ்வளவு சவுண்ட் இவ்வளவு கேப் கொடுங்க. அப்பதான் அந்த சவுண்ட் எல்லாம் வந்து அந்த எந்தெந்த இடம் வளைந்து இருக்கிறதோ கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும், வந்து உட்கார்ந்துரும். அப்ப காதால கேட்கறவங்களுக்கு கரெக்டா கேட்கும். சினிமா தியேட்டர்ல திரையில என்ன வசனம் பேசுறாங்களோ அந்த வசன டயலாக் வந்து கரெக்டா கேட்கும். அதுதான் சொல்றாங்க சார், வளாகங்களில் ஏற்ற கோணங்கள் என்று தமிழில் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த பகுதிகளை 3 படிகளாக
இணைத்தல் வேண்டும். 3 படி வரும் சார். நீங்க எப்படி வேணாலும் போங்க. சினிமா தியேட்டர்ல ஸ்ட்ரைட்டா ஒரு வழி இருக்கும். இடது பக்கம் ஒரு வழி இருக்கும், வலது பக்கம் ஒரு வழி இருக்கும் பாருங்க. இது எல்லாமே ஒரே இடத்தில் ஜங்ஷன் ஆகும். அதுல எழுப்பப்படவை என்ன வந்து ரைஸ் ஆகுதுன்னா, அந்த கட்டிடங்களை சரியான வகையில் அளவிட்டு 1 சென்டிமீட்டரில் இருந்து 1 மீட்டருக்கு வரையில் வரைதல் வேண்டும். 1 சென்டிமீட்டர்ல இருந்து 1 மீட்டர் வரை. ஆக்சுவலி இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற வருஷம் 2022ஆம் வருஷத்துல தான் நாம வாழ்ந்துனோம். நீங்க ஒரு ஸ்கேல் எடுங்க சார். ஒரு 1/2 அடி ஸ்கேல் 15 சென்டிமீட்டர் உள்ள ஒரு ஸ்கேல் எடுத்து பாருங்க. 1 சென்டிமீட்டர் என்பது எந்த இடத்துல குறிச்சிருப்பாங்கன்னா 5 கோடுகள் வந்த பிறகுதான் 1 சென்டிமீட்டர்னு இருக்கும். அந்த 5 கோடுகள் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கும். அந்த 1 சென்டிமீட்டருக்கு பக்கத்துல ஒரு கோடு வந்துச்சுன்னா 2வது சென்டிமீட்டர்ல ஒரு கோடுன்னு அர்த்தம். இது உங்களுக்கு வித்தியாசமா தெரியும். மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு அது கரெக்டா புரியும். ஆக்சுவலி நம்ம 2021 வந்த உடனே புது வருஷம் 2021 பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லி தான் நம்ம செலிப்ரேட் பண்றோம். அது கிடையாது சார். 2021ஆம் வருஷம் நிறைவடைந்து விட்டு 2022ஆம் வருஷத்துடைய முதல் நாளை தான் நம்ம கொண்டாடுறோம். இது மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு தான் கரெக்டா புரியும். எளிமையா சொன்னா உங்களுக்கு தெரியும். இந்திய கிரிக்கெட் அணி ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாங்கன்னு வச்சுங்க. 0.1 தான் போடுவாங்க. 1.1 போட மாட்டாங்க. 0.1 என்று சொன்னால் முதல் ஓவரில் முதல் பந்துன்னு அர்த்தம். கரெக்டா 6 பந்து போட்ட பிறகுதான் 1ன்னு போடுவாங்க. நீங்க ஸ்கோர் போர்டை பாருங்க. அந்த 1.1னா என்ன அர்த்தம்னா 2வது ஓவர்ல முதல் பந்து போட்டாங்கன்னு அர்த்தம். இது நல்லா யோசித்தா தான் உங்களுக்கு புரியும். இது ஜெனரலா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். 2.5னா 2 ஓவர் முடிஞ்சு 3வது ஓவர்ல 5 பந்து போட்டிருக்காருன்னு அர்த்தம். அதை போலதான் 2021ஆம் வருஷம் முடிந்து 2022ஆம் வருஷத்துல நம்ம 5வது மாசத்துல இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். ஆனா 2022 பிறக்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? 2022 பிறந்தது கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது கிடையாது. 2022 முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். 2023 ஸ்டார்ட்னு அர்த்தம். சார் ரைட். ரூல் நம்பர் 15. ரூல் நம்பர் 15ல கிளாஸ் ஏல சொல்றாங்க முழு திட்ட வரைபடம் இருக்க வேண்டும். 2வது அந்த வளாகங்களில் பிரிமிசஸ் இருக்கு பாருங்க. அதில் ஏற்ற கோணங்களில் அந்த பில்டிங் அமைஞ்சிருக்க வேண்டும். அது ஆங்கிள் பார்ப்பாங்க. நம்ம நார்மலா 2 காலை வச்சு நின்னா 90 டிகிரி கரெக்டா 90 டிகிரில நம்ம 2 காலையும் ஒண்ணா சேர்த்து நின்னா 90 டிகிரி இருக்கு. என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ், என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் சொல்றது. கரெக்டா 360 டிகிரி வந்து கரெக்டா ரொட்டேட் ஆகும். இதுதான் சார் கோணங்கள். அதை பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த கோணங்களை எப்படி கண்டுபிடிச்சான்னு சொன்னா அந்த விஞ்ஞானி பார்த்தீங்கன்னா பெரிய ஆச்சரியம். வீட்டுல படுத்துட்டு இருந்து அப்படியே தலையை மேல நோக்கி கூரையை பார்க்கிறாரு. ஒரு சிலந்தி வலை பின்னுது, ஸ்பைடர் வந்து வலை பின்னுது. அதை பார்த்துதான் கோணங்களே உருவாக்கினாரு அந்த விஞ்ஞானி, அந்த கணித மேதை. அதே மாதிரி வீட்டுல படுத்துட்டு இருந்து கட்டில படுத்துட்டு இருந்து ஒரு ஆப்பிள் விழுந்ததை வச்சுதான் கிராவிடேஷன் பவர் இருக்கு இந்த பூமிக்குன்னு கண்டுபிடிச்சாரு. சில நேரங்கள்ல யதார்த்தமா சயின்ஸ் நம்மளுக்கு உண்மையை கத்துக் கொடுத்திருக்கிறது. ரைட். அது மட்டுமல்ல, இந்த பகுதிகளை 3 படிகளாக பிரித்து அது 3ம் ஒரு இடத்துல ஜங்ஷன் ஆகும், இணைத்திருக்கும். அதில் எழுப்பப்படுபவை அத ஒலி எழுப்பப்படுதல் அர்த்தம். கட்டிடங்களை சரியான வகையில் அளவிட்டு 1 சென்டிமீட்டரில் இருந்து 1 மீட்டர் வரை. 1 மீட்டர்னா 3 அடி தூரம்னு அர்த்தம். 1 சென்டிமீட்டர்ல ஸ்டார்ட் ஆகி 1 மீட்டர் வரை வரைதல் வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட சிவில் என்ஜினியரிங் பட்டம் பெற்ற பொறியாளர் ஒருவர் அந்த கட்டிடம் கட்டுவதில் 10 ஆண்டுகளுக்கு குறையாத அனுபவம் பெற்றிருப்பவர். அந்த சிவில் இன்ஜினியர் அல்லது என்ஜினியரிங் அந்த படிப்புல
டிப்ளமோ பட்டம் பெற்ற ஒரு நபரால் தயாரிக்கப்பட்டபடி இந்த பில்டிங் இப்படிதான் கட்டணும்னு சொல்லிட்டு வரைபடத்தை யார் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிவில் என்ஜினியர். யூஜிசி மீன்ஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு. அவற்றால் அங்கீகரிக்கப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது சார், யூஜிசியால் அங்கீகரிக்கப்படணும், அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது. அந்த யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிவில் இன்ஜினியர் அல்லது சிவில் துறையில டிப்ளமோ படிச்சிருப்பார், டிப்ளமோ இன் சிவில் என்ஜினியரிங். அந்த நபர் 10 வருஷம், குறைந்தது 10 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நபரா இருப்பார். ஒரு கட்டிடம் கட்டுவதில் 10 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நபர். அவர்தான் அந்த வரைபடத்தை தயாரித்து தருவார். அதே போல மின் இயந்திரத்தை பொறுத்தவரையில் அதனுடைய பொசிஷன் எங்க வைக்க வேண்டும் என்பதை அந்த வரைபடத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஒரு மர்டர் கேஸ் நடக்குது, மர்டர் கேஸ்ல எந்தெந்த இடத்துல வீடு இருந்தது, எந்த இடத்துல வந்து தெரு இருந்தது, எந்த இடத்துல வந்து போஸ்ட் லேம்ப் இருந்தது, இபி போஸ்ட் இருந்தது, எங்க கூரை வீடு கல்லு வீடு, எங்க ஹேண்ட் பம்ப் இருந்தது, சாட்சிகள் எங்கே நின்று கொண்டிருந்தார்கள், டிசீஸ்ட் பாடி எந்த இடத்துல கைப்பற்றப்பட்டது, வரைபடத்தில் தாம் தெளிவா சொல்ற பாருங்க. அதை போலதான் இங்கேயும் சொல்லணும். அப்ப அந்த எந்திரத்தை எந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ண போறாங்க, இது எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல இருக்கணும், முழு திட்ட வரைபடத்தில் இருக்க வேண்டும். மின் எந்திரத்தை பொறுத்தவரை இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் இருப்பார் இபி டிபார்ட்மெண்ட்ல, அவர் தான் வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவார். லைன் எல்லாம் கரெக்டா போதா வருதா, ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுவதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்லையான்ட்டு அவரும் செக் பண்ணுவார். அண்டர் ரூல் நம்பர் 15 சப் ரூல் பில சொல்றாங்க, அந்த மின் இணைப்புக்கான ஒற்றை கம்பி திட்டம் சிங்கிள் ஸ்பேஸ், அந்த திட்டத்தை இரட்டை படிகளில் இணைக்க வேண்டும். ஒரிஜினல் ஒன்னு இருக்கணும், டூப்ளிகேட் ஒன்னு இருக்கணும், செராக்ஸ் ஒன்னு இருக்கணும். அதனுடைய நகல் இருக்கு பாருங்க, டூப்ளிகேட். அதுல அந்த நகல் ஒன்றை தலைமை மின் ஆய்வாளருக்கு, சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், இவரை பற்றி தான் லாஸ்ட் டிஜே பிரிலிமினரி எக்ஸாம்ல 2020 நடந்த டிஜே பிரிலிமினரி எக்ஸாம்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அந்த தலைமை மின் ஆய்வாளருக்கு அனுப்ப வேண்டும். ரூல் நம்பர் 14 ஆஃப் திஸ் ஆக்ட் என்ஓசி வாங்கிட்டோம். ரூல் நம்பர் 15ல கண்டென்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் பெர்மிஷன், ஒரு அனுமதிக்கான விண்ணப்பத்தை, அந்த விண்ணப்பத்தில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்க வேண்டும் அதை பற்றி சொல்கிறது. அதுல கிளாஸ் ஏ கிளாஸ் பி இருக்கு. கிளாஸ் ஏல பாத்தீங்கன்னா முழு திட்ட வரைபடம், அந்த பிரிமிசஸினுடைய ஏற்ற இறக்க கோணங்கள், அந்த பகுதிகளை படிகளை பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் 3 வகையா பிரிக்கிறாங்க. அது 3 ஒரு இடத்துல ஜங்ஷன் ஆகும். அதில் எழுப்பப்பட்டவை அல்லது கட்டிடங்களை சரியான வகையில் வந்து அளவிட்டு கரெக்டா கட்டியிருக்காங்களா, 1 சென்டிமீட்டர்ல இருந்து 1 மீட்டர் வரை அதுக்கு தூரம் இருக்கணும், வரையணும். இது யூஜிசியால என்ன அங்கீகரிக்கப்பட்ட ஒரு என்ஜினியர் வந்து அதை மதிப்பீடு செய்வார், அளவீடு செய்வார். கட்டிடத்தின் வரைபடத்தை அவர் தான் தயார் செய்வார். அல்லது டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்திருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த கட்டிட வரைபடத்தை தயார் செய்வார். குறைந்தது he must have been worked as an engineer not less than at least 10 years. 10 ஆண்டு காலம் குறைந்தது அவருக்கு அனுபவம் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அது போன்ற ஒரு நபர் தான் இந்த வரைபடத்தில் எல்லாவற்றையும் தயார் செய்யணும். அந்த வரைபடத்துல எந்தெந்த இடத்துல நீங்க மின் சாதன பொருட்களை நீங்க ஃபிட் பண்ண போறீங்க, வைக்க போறீங்கன்ற விஷயத்தையும் அதுல குறிப்பிட்டிருக்க வேண்டும். இது கிளாஸ் ஏல சொல்றாங்க. கிளாஸ் பில சொல்றாங்க, இந்த மின் இணைப்புக்கான ஒற்றை கம்பி திட்டம் சிங்கிள் ஸ்பேஸா, டபுள் ஸ்பேஸா, ட்ரிபிள் ஸ்பேஸா அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் சர்வீஸ் தான் கொடுப்பாங்க இபி பொறுத்தவரை. ஏன்னா இதெல்லாம் வியாபார தளத்துக்கு பயன்படுத்துறதுனால கமர்ஷியல் சர்வீஸ். அதை வந்து சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு காப்பி அனுப்புவாங்க. இரட்டை படிகள் இருக்கும், ஒரிஜினல் ஒன்று இருக்கும், டூப்ளிகேட் ஒன்று இருக்கும். அதனுடைய நகல் செராக்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு காப்பி அந்த சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் ரூல் நம்பர் 15. ரூல் நம்பர் 16 பொறுத்தவரை ஒரு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் இருக்காரு, அவர்கிட்ட அல்லது ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஒரு செயற்பொறியாளர் அல்லது மின் ஆய்வாளருடன் கலந்து ஆலோசித்த பிறகுதான் சில நடவடிக்கைகளை எடுக்க முடியும். கன்சல்டேஷன் வித் எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர். இந்த திட்ட வரைபடத்தை 3 படிகளில் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க.
ட்ரிப்ளிகேட் இருக்கணும். 3 படிகள். ஒரிஜினல் ஒன்று இருக்கும், 2 செராக்ஸ், 2 டூப்ளிகேட். உரிமம் அந்த லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி இருக்காங்க பாருங்க, உரிமம் வழங்கும் அதிகாரி. அவங்க இந்த எலக்ட்ரிக்கல் என்ஜினியரையோ அல்லது இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரையோ அல்லது எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியரையோ கவர்மெண்டினுடைய சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட ஆலோசனை செய்து கட்டிடத்திற்கான திட்ட வரைபடத்தை அங்கீகரிக்கவோ அல்லது அங்கீகரிக்க மறுக்கவோ செய்யலாம். ஒன்னு அக்செப்ட் பண்ணலாம் அந்த பெஷனை, அதான் பர்மிஷன் கொடுக்கலாம், அல்லது பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணலாம். இதை யார் செய்வாங்கன்னா லைசன்ஸ் இஷ்யூயிங் அத்தாரிட்டி. அந்த லைசன்ஸ் இஷ்யூயிங் அத்தாரிட்டி அங்கீகரிக்க மறுக்கும் பொழுது அதற்கான காரணங்களை பதிவு செய்ய வேண்டும். அண்டர் ரூல் நம்பர் 14 வந்து என்ஓசி வாங்கிட்டார், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வாங்கிட்டார், தடையில்லா சான்றுகள்லாம் வாங்கிட்டார் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும். ரூல் நம்பர் 15 வந்து என்ன பண்றாரு, அப்ளை பண்றாரு. அதுல என்னென்ன வரைபடங்கள் முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் சொல்லி அப்ளை பண்ணிட்டார். ரூல் நம்பர் 16 பார்த்தீங்கன்னா ஒன்னு அதை பர்மிஷன் கொடுத்துருவாங்க, பர்மிட் பண்ணுவாங்க, அல்லது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருந்தா அதற்கான காரணங்களை பதிவு செய்ய வேண்டும். பார்ட் நம்பர் 4 ரூல் 17 எலக்ட்ரிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சவுண்ட்னஸ் சர்டிபிகேட்ஸ். மின்சார மற்றும் கட்டிடம் நல்ல நிலையில் இருப்பதற்கான சான்றிதழ்கள். மின்சாரம் கரெக்டா இருக்கிறதா, கட்டிடம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறதா, அதை வந்து செக் பண்ணிட்டு அவங்க சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுதான் ரூல் நம்பர் 17. இதை பொறுத்து ரூல் நம்பர் 17 சப் ரூல் 1ல சொல்றாங்க, ஒரு கட்டிடம் தொடங்க பெற்றதை எடுத்து, அதாவது ஒரு கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, அப்ப எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் என்ன பண்ணுவாரு, சப் ரூல் 4 துணை விதி 4 படி அந்த கட்டிடம் பலமாக இருக்கிறதா, ஸ்ட்ராங்கா இருக்கிறதா என்று சொல்லி ஒரு சர்டிபிகேட் வழங்க விண்ணப்பதாரர் அறிவிப்பு செய்தல் வேண்டும். சார் நாங்க கட்டடம் அந்த கட்டியிருக்கோம், அதை வந்து நீங்க ஆய்வு செய்து விட்டு இது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அண்டர் ரூல் நம்பர் 17 சப் ரூல் 2ல சொல்றாங்க, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட திட்ட வரைபடத்தின்படி அந்த பிளான் பார்த்தா அப்ரூவல் ஆயிடுச்சு. அப்ரூவல் ஆன பிறகு அந்த கட்டடம் கட்டி முடிச்சிட்டாங்க. அப்ப அந்த விண்ணப்பதாரர் தலைமை மின் ஆய்வாளரிடம், சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரிடம் ஃபார்ம் D-ல ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு பெற வேண்டும். கட்டணம் நல்லா ஸ்ட்ராங்கா கட்டி முடிச்சிட்டேங்க, அது பாருங்க அப்ரூவல் இருக்கு, பிளான் இருக்கு, கரெக்டா கட்டி முடிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணப்பட்ட பிறகு அதுல இருக்கக்கூடிய மின் சாதனங்கள் சரியாக இருக்கிறது என்று சொல்லி, மின் இணைப்புகள் சரியாக பொருத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அவர் வந்து ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவாரு. அது பிரெஸ்கிரைப்டு ஃபார்ம்ல இருக்கும். அந்த ஃபார்ம் தான் டி ஃபார்ம். டி ஃபார்ம்ல சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அவர் சர்டிபிகேட் ஒண்ணு கொடுப்பார். இப்போ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். இப்போ சீஃப் எலக்ட்ரிக்கல் ஆபீசர்னு ஒருத்தர் இருப்பார். சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து டி ஃபார்ம்ல சர்டிபிகேட் கொடுக்குறாரு. சீஃப் எலக்ட்ரிக்கல் ஆபீசர் வந்து அதே டி ஃபார்ம்ல தான் சர்டிபிகேட் கொடுப்பாரு. அந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா 3 ஆண்டு காலத்திற்கு செல்லும். அதுக்கு வேலிட் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ். இதையெல்லாம் ரூல் நம்பர் 17 சப் ரூல் 2 அதுல கிளாஸ் 1 பாத்தீங்கன்னா சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் டி ஃபார்ம்ல சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாரு. அதே போல எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரும் சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்றாரு. ரூல் நம்பர் 17 சப் ரூல் 3ல பாத்தீங்கன்னா இந்த சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் பாத்தீங்கன்னா அந்த படிவம் டி ஃபார்ம்ல இருக்கும். அதனுடைய பீரியட் ஆஃப் வேலிட் பாத்தீங்கன்னா பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 3 இயர்ஸ் வரையும் அந்த சர்டிபிகேட் செல்லும். ரூல் நம்பர் 17 சப் ரூல் 3ல சொல்றாங்க, சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரால் வழங்கப்படக்கூடிய ஃபார்ம் டி சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா 3 வருஷம் செல்லும். சப் ரூல் 3
அந்த டி ஃபார்ம் 3 இயர்ஸ் செல்லும். 3 அப்படி ஞாபகம் வச்சுங்க. இதுல ஒரு ப்ரொவிசோ கொடுத்திருக்காங்க. எழுத்து மூலமாக பதிவு செய்வதற்கான காரணங்கள் இருக்குமானால் லைசன்ஸ் இஷ்யூயிங் அத்தாரிட்டி அந்த சான்றிதழ் இந்த சர்டிபிகேட் வந்து செல்லுபடியாகும் காலத்தை குறைத்து குறுகிய கால அளவுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணலாம். ப்ரொவிசோ எழுத்துப்பூர்வமாக ஒரு காரணத்தை பதிவு செய்து கொண்டு சர்டிபிகேட் வழங்கும் அதிகாரி அந்த சர்டிபிகேட் செல்லுபடியாகும் காலத்தை குறைத்து குறுகிய கால அளவுக்கு சான்றிதழை வழங்கலாம், சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணலாம். ஏன்னா ரூல் நம்பர் 17 சப் ரூல் 3ல சொல்றாங்க, சீஃப் எலக்ட்ரிக்கல் ஆபீசர் வந்து ஃபார்ம் டி படி ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாரு, அந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா 3 வருஷம் செல்லுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இதுல ஒரு ப்ரொவிசோ சொல்றாங்க, சில காரணங்கள் இருந்துச்சுன்னா, சில குறைகள் இருந்துச்சுன்னா, அப்ப லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி என்ன பண்ணலாம்னா அந்த 3 வருஷம் வரையிலும் செல்லக்கூடிய அந்த சர்டிபிகேட்டினுடைய செல்லும் தன்மையை குறைத்து 2 வருஷமா கூட கொடுக்கலாம் அல்லது 1 வருஷம் கூட ஆக்கலாம். அது லைசன்ஸ் இஷ்யூயிங் அத்தாரிட்டியினுடைய டிஸ்கிரிஷனரி பவர், அவருடைய தனிப்பட்ட உரிமை. ரூல் நம்பர் 17 சப் ரூல் 5ல சொல்றாங்க, ஒரு அப்ளிகன்ட் இருக்காரு, அந்த கட்டடத்தினுடைய பலம் குறித்து ஒரு சான்றிதழ் வழங்க ஒரு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் கிட்ட ஒரு உத்தரவு கேட்கிறார், நீங்க வந்து எங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுங்க, பில்டிங் எல்லாம் ஸ்ட்ராங்கா தான் இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு கேட்கிறார். ஆனா எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் என்ன பண்ணிட்டாரு, இஷ்யூ பண்ணல. இதனால பாதிக்கப்பட்ட அந்த மனுதாரர் இந்த விஷயம் சம்பந்தமாக கண்காணிப்பு பொறியாளர் இருப்பார். எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் தான் சர்டிபிகேட் கொடுப்பதற்கு ரிஃப்யூஸ் பண்ணிட்டார். அப்ப ரிஃப்யூஸ் பண்ணப்பட்ட பிறகு அதே டிபார்ட்மெண்ட்ல பொதுப்பணித்துறையில இருக்கக்கூடிய டி கிட்ட போய் அப்ளை பண்ணலாம். அவர் தான் கண்காணிப்பு பொறியாளர். இந்த மாதிரி ஜேஇ வந்து எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க மறுத்துட்டாருங்க, அதனால்தான் உங்களுக்கு நான் வந்து இந்த மனு அனுப்புறேன்னு சொல்லி அவருக்கு அந்த விண்ணப்பதாரர் அந்த மனுவை அனுப்ப வேண்டும். அதுல டி என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் ஃபைனல். இட் வில் பி ஃபைனல். இதான் ரூல் நம்பர் 17. ரூல் நம்பர் 17ல சப் ரூல் 1 சொல்றாங்க, ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு தொடங்கிட்டாங்க, எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் வந்து பாக்குறாரு, கட்டடம் நல்ல பலம் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்குதுன்னு சொல்லி சர்டிபிகேட் வழங்குவது சம்பந்தமாக விண்ணப்பதாரர் என்ன பண்ணும், அறிவிப்பு செய்ய வேண்டும். சப் ரூல் 2ல சொல்றாங்க, அப்படி அங்கீகரிக்கப்பட்ட திட்ட வரைபடத்தின்படி முடிவு பெற்றதும் கட்டடம் கட்டி முடிச்சதும் அண்டர் ரூல் நம்பர் 17 சப் ரூல் 2 அதுல கிளாஸ் 1 படி சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார், ஃபார்ம் டி ல ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாரு. அதே போலவே எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் இஷ்யூ பண்ணலாம். சப் ரூல் 3ல பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் சீஃப் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், அவர் ஃபார்ம் டி படி ஒரு சர்டிபிகேட் வழங்குறாங்கன்னா அந்த சர்டிபிகேட் வந்து 3 வருஷம் செல்லுன்னு சொல்லிட்டாங்க. இதுல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க, சில காரணங்களை குறிப்பிட்டு அந்த காரணங்களை பதிவு செய்து கொண்டு 3 வருஷம் என்பதை 2 வருஷம் ஆக்கலாம் அல்லது 2.5 வருஷம் ஆக்கலாம் அல்லது 1 வருஷம் 1.5 வருஷம் ஆக்கலாம். அந்த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் ஃபார் வேலிட் ஆஃப் சர்டிபிகேட் அந்த வேலிட் ஆஃப் லைசன்ஸ் பாத்தீங்கன்னா அதை குறைத்தும் வழங்கலாம்னு சொல்றாங்க. ரூல் நம்பர் 4ல பாத்தீங்கன்னா அதாவது ரூல் நம்பர் 17 சப் ரூல் 4ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் சவுண்ட்னஸ், அந்த சவுண்ட் எந்த அளவுக்கு கேக்குது இது சம்பந்தமாக ஒரு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் கொடுத்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா அது 3 ஆண்டு காலங்களுக்கு செல்லத்தக்கதாக இருக்கும். ரூல் நம்பர் 17 சப் ரூல் 3ல பாத்தீங்கன்னா சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கொடுக்கக்கூடிய டி ஃபார்ம்ல உள்ள சர்டிபிகேட் 3 வருஷம் செல்லும். அதே போலவே ரூல் நம்பர் சப் ரூல் 4ல பாருங்க, இங்க சவுண்ட் இன்ஜினியர் இருப்பார் இல்லீங்களா, ஸ்ட்ரக்சரல் சவுண்ட்னஸ், அவரால் வழங்கப்படும் அந்த சர்டிபிகேட் 3 வருஷம் செல்லும். இதுல ஒரு ப்ரொவிசோ, அவருக்கு ஏதாவது காரணம் இருக்கும் பட்சத்தில் அந்த காரணங்களை பதிவு செய்து கொண்டு அந்த சர்டிபிகேட்டை குறுகிய காலத்துக்கு வழங்கலாம். சப் ரூல் 5ல சொல்றாங்க, ஒரு கட்டடம் அது குறித்து அது தரமா இருக்கிறதா பலமா இருக்கிறதா இதை குறித்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் பிடபிள்யூடி அவர் வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டார், சர்டிபிகேட் இஷ்யூ பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அவர் ரிஜெக்ட் பண்ண விஷயத்தை அவருடைய அதே டிபார்ட்மெண்ட்ல மேல் அதிகாரி டி இருக்காரு, அந்த கண்காணிப்பு பொறியாளருக்கு அவற்றை அனுப்ப வேண்டும். அந்த டி எடுக்கிற முடிவு வந்து இட் வில் பி ஃபைனல், அதுதான் இறுதியாக இருக்கும். இதுதான் சார் 17. ரூல் நம்பர் 18
அப்ளிகேஷன் ஃபார் பெர்மிஷன். ரூல் நம்பர் 15 சொல்றாங்க அப்ளிகேஷன் ஃபார் பெர்மிஷன். அந்த 15 சொல்லப்பட்டது என்னன்னா கண்டென்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் பெர்மிஷன் இருக்கு. ஆனா ரூல் நம்பர் 18 சொல்லப்பட்டது என்னன்னா எல்லா விதமான நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யப்பட்ட பிறகு அப்ளிகேஷன் ஃபார் பர்மிஷன். இப்ப பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப ரூல் நம்பர் 17 சொல்லப்பட்ட அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஆஃப்டர் ரிசீவிங் த சர்டிபிகேட்ஸ் அண்டர் ரூல் 17 ஆஃப் திஸ் ஆக்ட், தி அப்ளிகண்ட் என்ன பண்ணா he has to be applied for permission. அவர் அந்த சினிமா தியேட்டர், டிவி ஸ்டேஷனோ அல்லது வீடியோ லைப்ரரியோ அல்லது கேபிள் டிவி ஆபரேஷனோ இதை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொல்லி ஃபார்ம் நம்பர் ஈல, ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒன்று இருக்கு சார். ஃபார்ம் டி ஒன்று இருக்கு, அது சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் வழங்குறாரு, 3 வருஷம் வரையும் செல்லும். இங்க பாத்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் ஈல நிறைவு செய்து ஃபுல்ஃபில் பண்ணி அந்த ஃபார்மை அப்ளை பண்ணணும். அந்த ஃபார்ம்ல எதெல்லாம் இணைக்க வேண்டும் பாருங்க. நம்பர் 1 எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் இருப்பார் பாருங்க, பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை, அவருடைய அறிக்கை, அதாவது அவரால் வழங்கப்பட்ட சான்று. அதே போல தலைமை மின் ஆய்வாளர், சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், அவரால் வழங்கப்பட்ட ஃபார்ம் டியில் வழங்கப்பட்ட சான்று, இவற்றை எல்லாம் இணைக்க வேண்டும். ரூல் நம்பர் 18 சப் ரூல் 1 சொல்றாங்க. ரூல் நம்பர் 18 சப் ரூல் 2 சொல்றாங்க வீடியோ கேசட் பதிவு மூலம் தொலைக்காட்சி திரையில் எங்கே படத்தை காட்டுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ள அந்த இடம் காப்பீடு செய்யப்பட்டதற்கான சான்று ஆதாரத்தை இணைக்க வேண்டும். இன்சூரன்ஸ் பண்ணிருப்பீங்களே, இந்த இடத்துல தான் நாங்க படம் காட்ட போறோம், இந்த இடத்துல இருந்து தான் நாங்க டெலிகாஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும், முதல்ல இன்சூரன்ஸ் பண்ணிருக்கணும். அவற்றையும் சேர்த்து இணைக்க வேண்டும். ரூல் நம்பர் 18. ரூல் நம்பர் 19 கிராண்ட் ஆஃப் பர்மிஷன். ரூல் 17 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அனுமதிக்கான விண்ணப்பம் கிடைக்க பெற்று அதில் இந்த லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி திருப்தி அடைந்தால், லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி அண்டர் செக்ஷன் 7 கீழ் ஃபார்ம் இ, செக்ஷன் 7 ஃபார்ம் இ, அந்த இ ஃபார்ம் இருக்கு பாருங்க, இ படிவத்தில் விண்ணப்பதாரருக்கு, அதாவது யார் அப்ளை பண்ணாரோ அவருக்கு அனுமதியை வழங்கவோ அல்லது மறுக்கவோ செய்யலாம். ஏனென்று சொன்னால் பிரிவு 7 எதை பற்றி சொல்கிறது? திரைப்படங்களை காட்டுவதற்காக, கட்டிடங்களை கட்டுவதற்கு அல்லது அந்த கட்டிடத்தை புதுப்பித்து கட்டுவதற்கு அல்லது எந்திரங்கள் ஆகியவற்றை நிறுவுவதற்கு உரிமம் வழங்கும் அதிகாரி அனுமதி வழங்குதல். இதான் பிரிவு 7 சொல்லப்பட்ட விஷயம். அந்த விஷயத்தின் அடிப்படையில் ஃபார்ம் இல விண்ணப்பதாரருக்கு அனுமதி வழங்கலாம் அல்லது ரிஜெக்ட் பண்ணலாம், நிராகரிக்கலாம். அவ்வாறு அனுமதியை வழங்கும் போது அந்த லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி, அந்த ஆபீசர் சில சிறப்பு வகையான கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணலாம், விதிக்கலாம். இந்த நிபந்தனை எல்லாம் சிறப்பான நிபந்தனை, இதையெல்லாம் நீங்க பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். திட்ட வரைபடங்களின் நகல் ஒன்றையும் விதி 15 குறிப்பிடப்பட்ட, விதி 15 எதை பற்றி சொல்றாங்க? கண்டென்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் பெர்மிஷன், அனுமதிக்கான விண்ணப்பத்தில் அடங்கியிருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன. ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்கன்னா எங்களுக்கு அனுமதி வேணும், அந்த அப்ளிகேஷன்ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றை குறிப்பிடப்பட்ட வரைபடங்களையும் அந்த அனுமதியுடன் இணைத்தல் வேண்டும். அந்த ஆணையின் நகல் ஒன்றை விண்ணப்பதாரருக்கு இந்த உரிமம் வழங்க அதிகாரியிடம் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்த நபர்கள் யார் இருக்காங்களோ, யாராவது இருந்தா அவங்களுக்கு தெரிவிக்கணும். ரூல் நம்பர் 15 பாத்தீங்கன்னா பர்மிஷனுக்கான அப்ளிகேஷன், அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு. ரூல் நம்பர் 16 பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் இவங்க கிட்ட ஆலோசனை பண்ணணும். ரூல் நம்பர் 17 பாத்தீங்கன்னா
சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் ஃபார்ம் டில என்ன பண்ணுவார், சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவார். அந்த சர்டிஃபிகேட் 3 வருஷம் வரையும் செல்லும். சில நேரங்கள்ல அந்த 3 வருஷத்தை குறைத்தும் கொடுக்கலாம். இது வந்து ப்ரொவிஷன்ல சொல்றாங்க. ரூல் நம்பர் 17 சப் ரூல் 3ல. அதே மாதிரி சப் ரூல் 4ல சொல்றாங்க, எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் அந்த சவுண்ட் இன்ஜினியர் கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட் 3 வருஷம் வரையும் செல்லும். சில நேரங்கள்ல அதுல ஒரு ப்ரொவிஷோ, சில நேரங்கள்ல 3 வருஷம் என்பது 2 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம், 1.5 வருஷம் கூட செய்யலாம், கொடுக்கலாம். ரூல் நம்பர் 18ல பாத்தீங்கன்னா பர்மிஷனுக்கான விண்ணப்பம். ரூல் 17ல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்மிஷனுக்கான விண்ணப்பத்தை கொடுக்குறாங்க. விண்ணப்பத்தை கொடுத்த பிறகு ரூல் நம்பர் 19 படி லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. ரூல் 15ல சொல்லப்பட்ட விஷயங்கள், ரூல் 17ல சொல்லப்பட்ட விஷயங்கள், இது எல்லாம் முழுமையாக நிறைவடைந்திருக்கிறதா, கடைபிடித்திருக்கிறாரா என்று பார்த்துவிட்டு செக்ஷன் 7 அதுல ஃபார்ம் இ அதன்படி அனுமதி கொடுக்கலாம் அல்லது தள்ளுபடி செய்யலாம், நிராகரிக்கலாம். அதோடு மட்டுமின்றி இந்த இடத்துல ஒரு சினிமா தியேட்டர் கட்டுறதுக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு டிவி ஸ்டேஷன் ஆரம்பிப்பதற்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கும் இது போன்ற இந்த நபர் வந்து சினிமா தியேட்டர் கட்டுறதுக்காக என்கிட்ட மனு தாக்கல் பண்ணிருக்காருங்க, அனுமதி கேட்டிருக்காருங்க, அப்ளை பண்ணிருக்காருங்க, உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்துச்சுன்னா நீங்க நேர்ல வந்து உங்களுடைய ஆட்சேபனையை எழுத்து மூலமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றாரோ அந்த நபருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்க வேண்டும். இதுதான் அண்டர் ரூல் நம்பர் 19. ரூல் நம்பர் 20 அப்ளிகேஷன் அண்ட் கிராண்ட் ஆஃப் லைசன்சஸ். விண்ணப்பமும் உரிமம் வழங்குதலும். அப்ப பிரிவு 7 உட்பிரிவு 19. இப்ப பிரிவு 7 உட்பிரிவு 19 எதை பற்றி பேசுகிறது? அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் அடிப்படையில் அனுமதி பெற்ற ஒரு நபர் செக்ஷன் 7 பாக்குறாங்க, ரூல் நம்பர் 19 பாக்குறாங்க. அப்ப அனுமதி பெற்ற நபர் லைசன்ஸ் வாங்கிட்டார். அந்த ஒவ்வொரு நபரும் ஒரு வீடியோ கேசட் பதிவு மூலம் தொலைக்காட்சி திரையில் திரைப்படத்தை காண்பிப்பதற்கு பிரிவு 3 உட்பிரிவு 1 குறிப்பிடப்பட்ட உரிமத்திற்காக விண்ணப்பிக்க வேண்டும். ஏன்னா அண்டர் செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி அதுல தான் நிறைய கேஸ்லஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட். இந்த விசிஆர் ஆக்ட் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 சப்செக்ஷன் 2ல தான் நிறைய கேசஸ் இருக்கு. நிறைய கேஸ்லஸ் எடுத்து படிச்சீங்கன்னா அது தெரியும். பிரிவு 3 உட்பிரிவு 1 கீழ் சொல்லப்பட்ட குறிப்பிடப்பட்ட அந்த உரிமத்திற்காக விண்ணப்பிக்கலாம். அத்தகைய விண்ணப்பத்தை எஃப் படிவத்தில் 3 படிகளாக தாக்கல் செய்ய வேண்டும். இ வந்து லைசன்ஸ். எஃப் படிவத்துல நாம என்ன பண்ணணும், அந்த அப்ளிகேஷன் அண்ட் கிராண்ட் ஆஃப் லைசன்ஸுக்கு எஃப் படிவத்துல நாம ஃபுல்ஃபில் பண்ணணும். அந்த விண்ணப்பத்தோடு அதற்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும். அந்த 1000 ரூபாய் எங்க செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ட்ரெஷரியில நம்ம பணத்தை செலுத்த வேண்டும். ட்ரெஷரியில பணத்தை செலுத்துறீங்கன்னா உங்களுக்கு சலான் ஒன்று தருவாங்க, ரசீது. அந்த ரசீதையும் இணைத்து தாக்கல் செய்ய வேண்டும். கருவூலத்துல நீங்க பணம் கட்டிட்டீங்க, பின்னாடி உங்களுக்கு வந்து டிவி ஸ்டேஷனோ அல்லது சினிமா தியேட்டரோ இல்ல வீடியோ கேசட் லைப்ரரியோ அல்லது கேபிள் டிவியோ இது ஆரம்பிக்கணும் எண்ணம் இல்லை, சரி திடீர்னு கைவிட்டுட்டீங்க. அப்ப ட்ரெஷர்ல 1000 ரூபாய் பணம் கட்டுறீங்க, அந்த பணத்தை என்ன பண்ணலாம், நாம திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதற்கான பீரியட் ஆஃப் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா பணம் செலுத்தப்பட்ட தேதியிலிருந்து 1 மாதத்திற்குள் நாம ஒரு மனு கொடுக்கணும், விண்ணப்பம் கொடுக்கணும். நான் ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணேன், கடைசியில் வந்து எனக்கு அதுக்கு உடன்பாடு இல்லைங்க, நான் 1000 ரூபாய் அந்த ட்ரெஷர்ல பணம் கட்டியிருந்தேன், அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 மாசத்துக்குள்ள பணம் கட்டப்பட்ட தேதியிலிருந்து 1 மாதத்திற்குள்ளாக நாம் ஒரு மனு கொடுத்தனா அந்த 1000 ரூபாய் பணத்தை நமக்கு திருப்பி தந்துருவாங்க. அண்டர் ரூல் 20 சப் ரூல் 2. இந்த சப் ரூல் 2ல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரூல் 1 பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரூல் 1ல சொல்லப்பட்ட சப் ரூல் 1 பார்த்த மாதிரி சப் ரூல் 1ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயம் சம்பந்தமாக ஒரு லைசன்ஸ் விண்ணப்பத்தை பெற்றதும் அந்த லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1 குறிப்பிடப்பட்ட இந்த விஷயங்கள் சம்பந்தமாக திருப்தி அடைந்த பிறகு
தகுந்த விசாரணையை அவர் மேற்கொண்டு இதற்கு நியாயமானது, நல்ல நிலையில் தான் இருக்குது இந்த பில்டிங்கு. அப்ப வீடியோ கேசட் மூலம், வீடியோ கேசட் பதிவு மூலம் தொலைக்காட்சி திரையில வந்து படத்தை வந்து காண்பிப்பதற்கான உரிமத்தை வழங்கலாம் என்று சொல்லி அந்த லைசன்ஸ் இஷ்யூயிங் அத்தாரிட்டி மனநிறைவு அடையும் பட்சத்தில் வழங்கலாம். ரூல் நம்பர் 20 சப் ரூல் 3ல சொல்றாங்க, அந்த உரிமம் ஜி படிவத்தில் இருக்க வேண்டும். எஃப் படிவம் பார்த்திருக்கோம், டி படிவம் பார்த்திருக்கோம், ஜி படிவம். ஜி படிவத்தில் சில நிபந்தனைகளுக்கும் குறிப்பிடப்பட்ட வரையறைகளுக்கும் உட்பட்டிருத்தல் வேண்டும். உரிமம் விதி 17 துணை விதி 3ல் குறிப்பிடப்பட்ட தலைமை மின் ஆய்வாளர் இருக்கார், சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், அவர் சர்டிபிகேட் அந்த சான்றிதழில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய காலத்திற்கு செல்லும். அந்த சர்டிபிகேட் பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 17 சப் ரூல் 3ல சொல்றாங்க 3 வருஷம் வரையும் செல்லும். அதே போல சவுண்ட் சிஸ்டத்தை பொறுத்தவரை ரூல் நம்பர் 17 சப் ரூல் 4ல சொல்றாங்க 3 வருஷம் வரையும் செல்லும். 2 ரூல்லயும் ப்ரொவிஷன் இருக்கு. சில குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த காரணங்களை பதிவு செய்து கொண்டு 3 வருஷம் என்பதை 2.5 வருஷம் ஆக்கலாம், அல்லது 2 வருஷம் ஆக்கலாம், அல்லது 1.5 வருஷம் ஆக்கலாம், அல்லது 1 வருஷம் ஆக்கலாம். அந்த பீரியட் ஆஃப் வேலிடேஷன், பீரியட் ஆஃப் வேலிட் பாத்தீங்கன்னா அந்த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் 3 இயர்ஸ்ன்றதை ரிடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். அதை சொல்றாங்க. அப்ப அந்த உரிமை வந்து ஜி படிவத்தில் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த வரையறைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். ரூல் நம்பர் 17 சப் ரூல் 3ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அவரால் வழங்கப்பட்ட அந்த சான்றிதழுக்கு செல்லும் தன்மை பொறுத்து எத்தனை ஆண்டுகள் செல்லுமோ அத்தனை ஆண்டுகளுக்கு இந்த லைசன்ஸ் செல்லும். அதாவது ஜி ஃபார்ம்ல கொடுக்கக்கூடிய அந்த லைசன்ஸ் செல்லும். ரூல் நம்பர் 20 சப் ரூல் 4ல சொல்றாங்க, பிரிவு 6 உட்பிரிவு 1ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்கள்லாம் நீங்க பின்பற்றப்படவில்லை என்றால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்க ஒபே பண்ணலன்னா லைசன்ஸ் இஷ்யூயிங் அத்தாரிட்டி அவர் ரூல் 6 கீழ் லைசன்ஸ் வழங்குவதை மறுக்கலாம். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க. அப்படி லைசன்ஸ் இஷ்யூயிங் அத்தாரிட்டி மறுப்பதற்கு முன்பாக அந்த லைசன்ஸ் இஷ்யூயிங் அத்தாரிட்டியினுடைய ஆபீசர் அந்த அப்ளிகேண்டினுடைய தரப்பு வாதத்தை கேட்ட பிறகு அதன் பிறகுதான் அவர் வந்து ரிஃப்யூஸ் பண்ணணும் அல்லது ரிஜெக்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபேர் சான்ஸ் இஸ் டு பி given to other side. அதாவது மனுதாரருக்கு ஒரு நியாயமான சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். அவர் தரப்பு நியாயம் என்ன, அவருடைய கருத்தை கேட்டுவிட்டுத்தான் the license issuing authority ரிஜெக்ட் பண்ணலாம். லைசன்ஸ் வழங்க முடியாது என்று சொல்லி மறுத்துரைக்கலாம். ரூல் நம்பர் 20 சப் ரூல் 5ல சொல்றாங்க, பிரிவு 9ல் குறிப்பிடப்பட்ட படிவம், அந்த படிவம் எண் அதுல என்ன நம்பரோ அந்த நம்பர் இருக்கும். சப் ரூல் 6ல சொல்றாங்க, அந்த ஒப்புதல் கடிதத்தை ஒரு வீடியோ கேசட் நாடாவில் நன்றாக தெரியும்படியாக வெளிப்படுத்திருத்தல் வேண்டும். ஐ மீன் விசிபிள் ரெப்ரசன்டேஷனா இருக்கணும். அதுவும் ஒரு வீடியோ கேசட் நாடா டேப் இருக்கு. இதுதான் அப்ளிகேஷன் அண்ட் கிராண்ட் ஆஃப் லைசன்ஸ் பற்றி சொல்கிறார்கள். அடுத்தது ரூல் நம்பர் 20A லைசன்ஸ் ஃபார் எக்ஸிபிஷன் ஆஃப் ஃபில்ம்ஸ் த்ரூ கேபிள் டெலிவிஷன் நெட்வொர்க். தொலைக்காட்சி இணைப்பு மூலம் படத்தை காட்டுதல், டிவி ஸ்டேஷன். ரூல் நம்பர் 20 கேபிட்டல் ஏல சப் ரூல் 1 சொல்றாங்க, பிரிவு 3 உட்பிரிவு 1 அதுல தொலைக்காட்சி இணைப்பு மூலம் ஒரு படத்தை காட்டுவதற்கு உரிமம் கேட்டு தாக்கல் செய்யப்படும் ஒவ்வொரு விண்ணப்பமும் ஓ படிவத்தில் இருக்க வேண்டும். என்னென்ன படிவங்கள் வருது பாருங்க. சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர்னா படிவம் டி, சவுண்ட் சிஸ்டம் அவங்க பாத்தீங்கன்னா படிவம் இ, அடுத்தது படிவம் ஜி, படிவம்னா ஃபார்ம்னு அர்த்தம், ஃபார்ம் ஜி. அடுத்தது ஃபார்ம் ஜே, அடுத்தது ஃபார்ம் எஃப். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஓ. இந்த படிவத்தில் தான் சார் இருக்கணும். அதனை 3 படிகளில் ட்ரிப்ளிகேட்டா இருக்கணும். 3 படிகளில் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த விண்ணப்பத்துடன் 1000 ரூபாய்
கட்டணம் செலுத்தி இருக்க வேண்டும். 1000 ரூபாய் கட்டணம் செலுத்தியதற்கான கருவூல சீட்டு நகல், கருவூல சீட்டினுடைய ஒரு பகுதி இணைத்திருக்க வேண்டும். 1000 ரூபாய் ட்ரெஷர்ல பணம் கட்ட சார், எனக்கு லைசன்ஸ் இது பண்ணுங்க, அப்ளை பண்றேன் சார். ஃபார்ம் ஓல தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார். இதை பாருங்க, ட்ரெஷர்ல பணம் கட்டுறதுக்கான சலான்னு நான் இணைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை இணைத்து தான் நம்ம என்ன பண்ணணும், தாக்கல் செய்யணும். அவ்வாறு கருவூலத்தில் கட்டணம் செலுத்தப்பட்ட பிறகு நீங்க இந்த டிவி ஸ்டேஷன் ஆரம்பிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மனம் திரும்பிட்டீங்க. சார் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பணத்தை என்ன பண்ணணும், திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதுவும் பாத்தீங்கன்னா பீரியட் ஆஃப் லிமிடேஷன், ட்ரெஷர்ல பணம் கட்டின தேதியிலிருந்து 1 மாசத்துக்குள்ள அந்த நீங்க விண்ணப்பம் செய்ய வேண்டும். அப்பதான் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். ரூல் நம்பர் 20 கேபிட்டல் ஏ, அதுல சப் ரூல் 1ல சொல்றாங்க. சப் ரூல் 2ல பாத்தீங்கன்னா ஒரு விண்ணப்பத்திற்கான ஒரு உரிமத்திற்கான விண்ணப்பம் கிடைக்கப்பெற்றதும், அப்ளை பண்ணிட்டாரு, அப்ளை பண்ணப்பட்ட பிறகு லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி லோக்கல் அத்தாரிட்டியை பார்ப்பாங்க. வட்டார அதிகார நபர்கள் அவங்க கிட்ட கலந்து ஆலோசிக்க வேண்டும். சப் ரூல் 3 துணை விதி 2ல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதாவது அந்த லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி அந்த அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணப்பட்ட பிறகு லோக்கல் அத்தாரிட்டி கிட்ட கலந்து ஆலோசிப்பாங்க. கன்சல்ட் வித் லோக்கல் அத்தாரிட்டி. அப்படி லோக்கல் அத்தாரிட்டி கிட்ட கன்சல்ட் பண்ணப்பட்ட பிறகு அந்த வட்டார அதிகாரி லோக்கல் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை ஒண்ணு வாங்குவாங்க. அவர் ஒரு ரிப்போர்ட்டை என்ன பண்ணுவாரு, சப்மிட் பண்ணுவாங்க. யாருக்கு? லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டிக்கு ஒரு லோக்கல் அத்தாரிட்டி ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுப்பார். அந்த அறிக்கை கிடைக்கப்பெற்றதும் செக்ஷன் 6 சப்செக்ஷன் 1ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி திருப்தி அடைந்த பிறகு அந்த லைசன்ஸை வழங்குவார்கள். கேபிள் தொலைக்காட்சி இணைப்பு மூலம் படத்தை காட்டுவதற்கான உரிமத்தை வழங்கலாம். அண்டர் ரூல் 20 கேபிட்டல் ஏ சப் ரூல் 4ல ஃபார்ம் பில அவை இருக்க வேண்டும். அது சில குறிப்பிடப்பட்ட நிபந்தனைகளுக்கும் வரையறைகளுக்கும் உட்பட்டிருக்கும். அண்டர் ரூல் நம்பர் 20 கேபிட்டல் ஏ சப் ரூல் 4A அந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா இரட்டை படிகளில் இருக்க வேண்டும். அதற்கு 5 ரூபாய் கட்டணம் செலுத்தணும். பி ஃபார்முக்கு 5 ரூபாய் பணம் கட்டணும். அது இரட்டை படியில் இருக்கணும். ஒரு ஒரிஜினல், ஒரு டூப்ளிகேட். சப் ரூல் 5ல சொல்றாங்க 5 ரூபாய் பணம் நீங்க கட்டிட்டீங்கன்னா அந்த உரிமத்தினுடைய 2 படிகளையும் அளிக்க வேண்டும். துணை விதி 2ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகார அமைப்பு அவர்களுடைய அறிக்கை சம்பந்தமாக அதிகார அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டி, உள்ளூர் அதிகார அமைப்பு. அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டிக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த ரிப்போர்ட், அந்த அறிக்கை சம்பந்தமாக உரிமம் வழங்கும் அதிகாரி திருப்தி அடைந்தால் எழுத்து மூலமாக பதிவு செய்து கொண்டு, அந்த காரணங்களை எழுத்து மூலமாக பதிவு செய்து கொண்டு இருக்கும்போது செக்ஷன் 3 சப்செக்ஷன் 1 கேபிட்டல் ஏ படி லைசன்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அல்லது லைசன்ஸை மறுக்கலாம். அப்ப லோக்கல் அத்தாரிட்டி தப்பான அறிக்கை கொடுத்துட்டாங்கன்னா அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி என்ன பண்ணலாம், அந்த காரணங்களை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு லைசன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடலாம். இதுல ஒரு ப்ரொவிஷன், அப்படி நீங்க உரிமத்தை வழங்குவதற்கு லைசன்ஸ் வழங்க முடியாதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகண்ட்டை கூப்பிட்டு அவருக்கு ஒரு நியாயமான காரணத்தை, நீங்க உங்ககிட்ட நியாயமான காரணம் இருந்தா அதை சொல்லலாம்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு ஃபேர் சான்ஸ் கொடுத்தாகணும். இதுதான் இந்த கேபிள் தொலைக்காட்சி. கேபிள் தொலைக்காட்சினாவே ரூல் நம்பர் 20 கேபிட்டல் ஏல வரணும். ஃபர்ஸ்ட் சினிமா தியேட்டரை பார்த்தோம், ரெண்டாவது கேபிள் தொலைக்காட்சியை பார்த்துட்டோம். அண்டர் செக்ஷன் 20 கேபிட்டல் ஏ அண்டர் ரூல் 21 செக்ஷன் சொல்லிட்டேன், தவறு. ரூல் நம்பர் 20 கேபிட்டல் ஏ, ரூல் நம்பர் 21. லைசன்ஸ் ஃபார் கீப்பிங் வீடியோ லைப்ரரி, வீடியோ தொகுப்பகத்தை நடத்துவதற்கான உரிமம்.
இங்க இந்த சினிமா தியேட்டருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதே தான் அப்படியே டிட்டோ கேபிள் டிவிக்கு. இந்த கேபிள் டிவிக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது அப்படியே வீடியோ லைப்ரரிக்கு பொருந்தும். என்ன ஃபார்ம் மட்டும் மாறும், அவ்வளவுதான் சார். இதுல பி ஃபார்ம் வருது கேபிள் டிவிக்கு. ரூல் நம்பர் 21ல பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். எச் படிவத்தில் தான் அந்த விண்ணப்பம் இருக்க வேண்டும். இதுல பணம் கட்டிட்டு வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா திரும்ப வாங்கிக்கலாம், 1 மாச காலம். அதே விஷயங்களை அப்படியே டிட்டோ சொல்லிட்டு வராங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ஃபார்ம் ரெட்டை படியில இருக்கணும், 5 ரூபாய் அதுக்கும் பணம் கட்டணும், வேற ஒண்ணுமே கிடையாது சார். ரூல் நம்பர் 20ல சொல்லப்பட்ட அதே விஷயங்கள், ஃபார்ம் மட்டும்தான் மாறுது. அப்படியே 20 கேபிட்டல் ஏவில் சொல்றாங்க கேபிள் டிவிக்கு. அது அப்படியே வீடியோ கேசட் லைப்ரரிக்கு சொல்றாங்க 21ல. இந்த ஃபார்ம் மட்டும் நாம தனித்தனியா குறிச்சிக்கினா இருக்கிற விஷயங்கள் அப்படியே டிட்டோ 3ல ஒரே விஷயம் தான் சார். அதுல மாற்றமே கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இந்த பார்ட் நம்பர் 5. ரூல் நம்பர் 22 ரினிவல் ஆஃப் லைசன்ஸ். இதை அடிக்கடி கேட்கறாங்க சார். அதுக்கு அடுத்து 40 மேல இதுல நிறைய கேட்டிருக்காங்க. ரூல் நம்பர் 22 ரினிவல் ஆஃப் லைசன்ஸ். ஒரு அல்லது திரையில் திரைப்படத்தை காட்டுவதன் அந்த உரிமம், வீடியோ தொகுப்பகம், வீடியோ லைப்ரரி, இவற்றை எல்லாம் புதுப்பிப்பதற்காக, ரினிவல் செய்வதற்காக இது சம்பந்தமான விண்ணப்பம் ஒவ்வொன்றையும் அந்த லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி அவங்க கிட்ட அந்த உரிமம் முடிவடையும் காலத்திற்கு 1 மாசத்துக்கு முன்னாடி, 3 வருஷம் வரையிலும் செல்லும். சில நேரங்கள்ல ப்ரொவிஷன்ல சொல்லியிருக்காங்க 3 வருஷத்தை குறைச்சி கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நார்மலா 3 வருஷம்னா ரினிவல் பண்றது 2 ஆண்டு காலம் 11 மாதம். அதாவது 10 மாசம் முடிஞ்சிட்ட உடனே 11வது மாசமே நம்ம அப்ளை பண்ணிடணும். ஏன்னா 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து ரினிவல் பண்ணுன்னு சொல்றாங்க இந்த ஆக்ட்ல. ரூல் நம்பர் 22 படி ஒரு லைசன்ஸ் முடியக்கூடிய காலம், அந்த காலத்திற்கு 1 மாசத்துக்கு முன்பாகவே நீங்க ரினிவல் பண்றதுக்கு அப்ளை பண்ணணும். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க. இதுல அடிஷனல் சார்ஜா பாத்தீங்கன்னா 250 ரூபாய் பணம் கட்டணும் ரினிவலுக்கு. எதற்காகன்னா, ஒரு லைசன்ஸ் வந்து ரினிவல் பண்றீங்கன்னு சொன்னா அந்த பீரியட் ஆஃப் லிமிடேஷன் முடிவதற்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க அப்ளை பண்ணணும். சில நேரங்கள்ல 1 மாசத்துக்கு முன்னாடி உங்களால அப்ளை பண்ண முடியல. அப்ப என்ன செய்யலாம்? அடிஷனல் சார்ஜாக கூடுதல் கட்டணமாக 250 ரூபாய் பணத்தை கட்டி அந்த லைசன்ஸ் முடியக்கூடிய கடைசி தேதி வரையிலும் லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி கிட்ட அந்த லைசன்ஸை வந்து ரினியூவல் பண்றதுக்கு நாம விண்ணப்பிக்கலாம். ரூல் நம்பர் 22ல சொல்றாங்க, லைசன்ஸ் பீரியட் வந்து முடியறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணி ஆகணும் ரினியூவல் பண்றதுக்கு. அதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, அந்த 1 மாசத்துக்கு முன்னாடி தான் நீங்க அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 1 மாசம் முடிய போற நேரத்துல கூட நீங்க கடைசி நேரத்துல கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா அதுக்கு கூடுதலா ஒரு 250 ரூபாய் பணத்தை கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ரூல் நம்பர் 22 சப் ரூல் 1ல. சப் ரூல் 2ல சொல்றாங்க, அந்த விண்ணப்பத்தோடு என்னென்ன விஷயங்கள் இணைக்க வேண்டும். அதுல 1000 ரூபாய் பணம் கட்டியிருப்பீங்க இல்லைங்களா, அதற்கான சலான், ட்ரெஷரி சலான் அதை இணைக்கணும், கருவூல சீட்டை இணைக்கணும். 2வது வீடியோ கேசட் பதிவு மூலமாக அல்லது கேபிள் தொலைக்காட்சி இணைப்பு மூலமாக ஒரு தொலைக்காட்சி திரையில் படத்தை காட்டுறீங்கன்னு சொன்னா அந்த இடம், எந்த இடத்துல பணம் காட்டுறீங்களோ அந்த இடம், அல்லது வீடியோ கேசட் லைப்ரரி வைக்கிறீங்க, வீடியோ லைப்ரரி, அதை வந்து இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்களா, அந்த இன்சூரன்ஸ் சர்டிபிகேட். ஏன்னா ரினியூவல் பண்றப்ப இது எல்லாமே மீண்டும் நாம இணைச்சு வைக்கணும். அது மட்டும் இல்ல, வீடியோ கேசட் பதிவு மூலம் தொலைக்காட்சி வந்து திரையில படம் காட்டுறீங்க, அந்த படம் காட்டுவதற்கான லைசன்ஸ் பெறும் வகையில் என்னென்ன விண்ணப்பத்தை நீங்க தாக்கல் பண்றீங்களோ, இதுல தமிழ்நாடு கேளிக்கை வரி சட்டம் 1939, நீங்க டிவி ஸ்டேஷன், சினிமா தியேட்டர், வீடியோ லைப்ரரி இதெல்லாம் வச்சு நடத்துறீங்கன்னு சொன்னா தமிழ்நாடு கேளிக்கை வரி சட்டம் 1939 அடிப்படையில் வரி பாக்கி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை செலுத்திருக்கணும். அப்படி எல்லாம் வரி பாக்கி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு வணிக வரி அதிகாரியிடம் இருந்து, கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் கிட்ட இருந்து, கமர்ஷியல் டாக்ஸ்
டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க. அந்த கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த அதிகாரியிடமிருந்து சான்று பெற்று அதனை இணைக்க வேண்டும். தமிழ்நாடு கேளிக்கை வரி சட்டம் 1939 படி எந்த ஒரு வரியும் நாங்கள் வந்து பாக்கி வைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கி இணைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்க ட்ரெஷர்ல பணம் கட்டின்னு இருப்பீங்க. அப்படி கட்டப்பட்ட பணம் அது செலுத்திய பிறகு விண்ணப்பம் தாக்கல் செய்யலை நீங்க. அப்ப விண்ணப்பதாரருடைய முழு தொகையும் திரும்ப அளிக்க வேண்டும். அப்ப விண்ணப்பதாரர் என்ன பண்ணணும்? தொகை திரும்ப பெறுவதற்கான விண்ணப்பத்தை தொகை செலுத்தப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள்ள அதை தாக்கல் செய்யணும். இது பழைய ரூல் தான். அண்டர் ரூல் 22 சப் ரூல் 3ல சொல்றாங்க, ஒரு வீடியோ கேசட் பதிவுகள் அல்லது இதன் மூலமாக தொலைக்காட்சி திரையில் படத்தை காட்டுவதற்கான ஒரு உரிமத்தை வந்து நீங்கள் ரினியூவல் பண்றீங்கன்னா, புதுப்பிக்கிறீங்கன்னா, அது சம்பந்தமான விண்ணப்பம் ஒன்றை அதன் நகல்களை ஒரே சமயத்தில் தலைமை மின் ஆய்வாளர், பொதுப்பணித்துறையினுடைய செயற்பொறியாளர் இவங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ரினியூவல் பண்றப்பவும் சரி, சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பணும். எக்ஸிகியூட்டிவ் இன்ஸ்பெக்டர் ஃபார் பீட் அந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், பொதுப்பணித்துறை, அவங்களுக்கும் ஒரே நேரத்தில் அனுப்பி வைக்கணும். ரினியூவல் பண்றதுல இதுதான் சார் விஷயம். ரூல் நம்பர் 23. ஒரு தலைமை மின் ஆய்வாளர், இன்ஸ்பெக்ஷன் பை சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர். ஒரு தலைமை மின் ஆய்வாளர், அவர் தான் ஆய்வு செய்யறார். அவரால் ஆய்வு செய்யப்படுதல். இன்ஸ்பெக்ஷன் பை சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர், தலைமை மின் ஆய்வாளரால் ஆய்வு செய்யப்படுதல். ரினியூவல் ஆஃப் தி எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன், அதாவது மின்னணைப்பு புதுப்பித்தல் ஒவ்வொன்றையும், அது மட்டுமல்ல தீ விபத்து தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒவ்வொன்றையும் அந்த சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அல்லது அவரால் அதிகாரம் அளிக்கப்பட்ட, அவரால் அமர்த்தப்பட்ட ஒரு அலுவலர் அந்த இடத்தை வந்து ஆய்வு செய்து விதிகளுக்கு ஏற்ப மின்னணைப்பு தொடர்ந்து சரியான முறையில் பராமரிக்கப்பட வேண்டும் என அவர் சான்று வழங்குவார். ரூல் நம்பர் 23ல ரினியூவல் பண்ற பிறகு அந்த அப்ளிகேஷன் வருது, நீங்க அவருக்கு ஒரு காப்பி அனுப்புறீங்க, எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியருக்கு ஒரு காப்பி அனுப்புறீங்க. அப்ப சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரு? அண்டர் ரூல் 23 படி நேரா வந்து எல்லாத்தையும் இந்த தியேட்டரை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அந்த மின்னணைப்பு இன்ஸ்டாலேஷன்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கணும், சரியான முறையில் வந்து நீங்க பராமரிக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணுவார். ரூல் நம்பர் 23 படி. ரூல் நம்பர் 24. அப்ப லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டியை அவங்களும் வந்து அந்த இடத்த வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் பை லைசன்சிங் அத்தாரிட்டி, உரிமை, இந்த உரிமம் வழங்கும் அதிகாரியால் ஆய்வு செய்யப்படுதல். ஏற்கனவே சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டார், அவர் சர்டிபிகேட் கொடுத்துட்டார். ரூல் நம்பர் 23. ரூல் நம்பர் 24 படி லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து ஆய்வு பண்ணுவாங்க. ரினியூவல் பண்றதுக்கு முன்னாடி எல்லா விதிகளும் கரெக்டா கடைபிடிச்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி, எல்லா விதிகளும் கடைபிடிக்கப்பட்டது என்று திருப்தி அடைந்தால் அவங்க அந்த பார்வையிட்டு அவங்களும் அது சரின்னு சொல்லிடுவாங்க. ரூல் நம்பர் 25. அந்த கட்டட அமைப்பு சார்ந்த எல்லைகள், அந்த ஸ்ட்ரக்சரல் பவுண்டரிஸ் எப்படி இருக்குது, அந்த கட்டடத்தினுடைய உறுதித்தன்மை குறித்து ஒவ்வொரு சர்டிபிகேட் வாங்கணும். ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து ரினியூல் பண்றீங்கன்னா அந்த ரினியூல் விண்ணப்பத்தை அந்த கட்டிடம் உறுதியாக இருக்கிறது என்று சொல்லி அதன் உறுதித்தன்மை குறித்து ஒரு சர்டிபிகேட் வாங்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட காலம் வரை ஒரு கட்டடத்தினுடைய உறுதித்தன்மை காலம் இருக்கிறது. ஒரு பில்டிங் இருக்குன்னா, பழைய பில்டிங் பாருங்க, வெள்ளக்காரங்களால் கட்டப்பட்ட பில்டிங் எல்லாம் 150 வருஷம் வரலையும் அதுக்கு மேலும் என்ன சிறப்பா இருக்குது. சில கோர்ட்டுகள்லாம் அதுலயே என்ன இயங்குது. அப்ப அந்த கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மையை வந்து குறிப்பிட்டு அவற்றை வழங்குவார்கள். இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த லைசன்ஸ் ஹோல்டர் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் கிட்ட தாக்கல் செய்யணும். சார் இந்த பில்டிங் சரியா தான் இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சர்டிபிகேட் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் கிட்ட ஒரு மனு தாக்கல் செய்யணும். அது 1 மாசத்துக்கு முன்பாக. அண்டர் ரூல் 25. அண்டர் ரூல் 25 சப் ரூல் 1 படி எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் கிட்ட நம்ம 1 மாசத்துக்கு முன்பாக அந்த மனுவை தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அவர் அவற்றை பார்வையிட்டு அந்த கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மையை ஆய்வு செய்து சர்டிபிகேட் வழங்குது. சப் ரூல் 2ல சொல்றாங்க,
ஒரு குறிப்பிடப்பட்ட விண்ணப்பத்தில் கிடைக்கப்பெற்றதும். அப்ப எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் அல்லது அவரால் அமர்த்தப்பட்ட ஒரு நபர் அந்த கட்டடத்தை ஆய்வு செய்த பிறகு அந்த சர்டிபிகேட்டை அவர் வந்து வழங்கலாம். அல்லது சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்க முடியாது சார், பில்டிங் எதுவும் சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்யூஸ் பண்ணலாம், மறுக்கலாம். ரூல் நம்பர் 25 சப் ரூல் 3ல சொல்றாங்க, கட்டிடத்தினுடைய உறுதி சான்று குறித்து அவற்றை வழங்கும் எக்ஸிகியூட்டிவ் என்ஜினியர் அது தொடர்பான விதிகள், வகையங்கள், அதுக்கு தேவையான மாறுதல்கள், சார் இந்த இடத்துல அந்த கட்டடம் சரியில்லை, இதை இடிச்சிட்டு புதுசா கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாறுதல்கள்லாம் செய்யப்பட்ட பிறகு அந்த சர்டிபிகேட்டை ரினியூவல் பண்றதுக்கு பொருந்தும். அண்டர் ரூல் 25 சப் ரூல் 4 படி ஒரு கட்டிட உறுதி குறித்த சான்றிதழ் வழங்குதல் அல்லது மறுத்தல் சம்பந்தமாக செயற்பொறியாளரினுடைய செயல்முறை ஆணையை ஒரு லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அந்த கட்டடத்தை பற்றி ஒரு சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்க அல்லது ரிஃப்யூஸ் பண்றாங்க, அந்த காரணங்கள் எழுத்துப்பூர்வமாக இருக்கும், அவற்றை லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதுல ஒரு நகலை வந்து அந்த அப்ளிகேண்ட்டுக்கு கொடுக்க வேண்டும். யார் விண்ணப்பம் செய்தாரோ அந்த விண்ணப்பதாரருக்கு ஒரு நகல் கொடுக்க வேண்டும். ரூல் நம்பர் 26 கிராண்ட் ஆஃப் டெம்பரரி லைசன்ஸ், தற்காலிக உரிமம் வழங்குதல். ரூல் நம்பர் 22 கீழ் வந்து ஒரு ரினியூவலுக்காக ஒரு உரிமத்தை புதுப்பிப்பதற்கான விண்ணப்பம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தால் அந்த லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க, எந்த காரணமும் இல்லாமல் அந்த உரிமத்தை ரினியூவல் பண்ணுவதற்கு தேதி முடிவடைவதற்கு முன்னாடி மற்றும் உரிமத்தை திருப்புவதற்கு முன், அதாவது ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி அல்லது அந்த உரிமத்தை வந்து புதுப்பிப்பதற்கு முன்பாக, ரினியூவல் பண்றதுக்கு முன்பாக ஃபார்ம் கேவ்ல தற்காலிக உரிமம் ஒன்றை வழங்கலாம். ஒரு டெம்பரரி லைசன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம். டெம்பரரி லைசன்ஸுக்கான ஃபார்ம் பாத்தீங்கன்னா கே. இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, ஒரு வீடியோ கேசட் பதிவெல்லாம் இருக்கு அல்லது ஒரு தொலைக்காட்சி திரையில வந்து படத்தை காட்ட அதை காண்பிப்பதற்கான உரிமத்தை ரினியூவல் பண்றதுக்கு நீங்க விண்ணப்பிச்சிருக்கீங்க, நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. அப்ப சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணலாம், ஒரு சர்டிபிகேட்டை செல்லும் என்று சொல்லி அவர் இஷ்யூ பண்ணலாம். ஒரு வீடியோ கேசட் பதிவோ அல்லது தொலைக்காட்சி திரையில் படத்தை காண்பிப்பதற்கான உரிமத்தை ரினியூவல் பண்றதுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அந்த விண்ணப்பம் அவர் ரிசீவ் பண்ணியிருக்கார், பெறப்பட்டிருக்கும் பொழுது, தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் பொழுது, அப்ப தலைமை மின் ஆய்வாளர் சீஃப் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் அந்த சர்டிபிகேட் தொடர்ந்து செல்லும் சொல்லி அறிவித்து விடுவார் அல்லது ஒரு சர்டிபிகேட் கொடுத்துறாரு. சப்ரூல் 2 படி தற்காலிக உரிமம் அது வந்து ஃபார்ம் கேவ்ல இருந்து டெம்பரரி லைசன்ஸ், கிராண்ட் ஆஃப் டெம்பரரி லைசன்ஸ் ஃபார்ம் கே, அதன்படி அதை புதுப்பிக்க வேண்டும். அந்த உரிமத்தில் உள்ள நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருத்தல் வேண்டும். தற்காலிக உரிமம் என்பது அது வழங்கப்பட்ட தேதியிலிருந்து ஒரு மாத காலத்திற்குள் செல்லக்கூடிய தன்மை இருக்கும். ஒரு மாசம் தான் அதுக்கு வேலையிடு. அதன் பிறகு மேலும் ஒரு மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆகவே இந்த டெம்பரரி லைசன்ஸை பொறுத்தவரை 2 மாத காலம் அதுக்கு பீரியட் ஆஃப் லிமிடேஷன். இதுல ஒரு ப்ரொவிஷன் சொல்றாங்க, அந்த அப்ளிகேண்ட் விண்ணப்பதாரர் அவருடைய உரிமம் முறையாக புதுப்பிக்கப்பட்டு கிடைக்கப்பெற்றதும், ரினியூவல் பண்ணி வாங்கிட்டாரு, அந்த உரிமத்தை வந்து புதுப்பிக்க சில நேரங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, ரிஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வாறு புதுப்பிக்க மறுத்து பிறப்பித்த ஆணை அது கிடைக்கப்பெற்றதும் தற்காலிக உரிமம் முடிவுக்கு வந்துவிடும். அந்த தற்காலிக உரிமம் டெம்பரரி கிராண்ட் ஆஃப் டெம்பரரி லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டியிடம் அவற்றை சரண்டர் செய்யணும். ரூல் நம்பர் 26 சப் ரூல் 3ல சொல்றாங்க, அது போன்ற தற்காலிக உரிமம் வழங்குவதற்கு கட்டணம் ஏதாவது வசூலிக்கவும் கூடவே கூடாது. டெம்பரரி லைசன்ஸுக்கு எந்த ஒரு ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஃபீஸ் என்று சொன்னால்தான் அண்டர் ஆர்டிகல் 265 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 அதுல தான் சொல்றாங்க,
நோ டாக்ஸேஷன் விதவுட் லெஜிஸ்லேஷன். சட்டத்தின்படி இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு வரியையும் வசூல் செய்யக்கூடாது. சரிங்க. அப்ப எக்ஸாம்க்கு ஃபீஸ் கட்டுறீங்களா? அதுங்க எக்ஸாம்க்கு செலுத்துவது டாக்ஸ் கிடையாது, ஃபீஸ். அந்த பணம் பேப்பர் வாங்குவதற்கும் அந்த பேப்பரை எழுதப்பட்ட பேப்பரை திருத்துவகின்ற ஆசிரியர்களுக்கும் சம்பளமாகத்தான் அது வசூலிக்கப்படுகிறது. அதனால்தான் எக்ஸாம் ஃபீஸ் சொல்றாங்க, எக்ஸாம் டாக்ஸ் சொல்ல மாட்டாங்க. அப்ப கோயிலுக்கெல்லாம் போறீங்க, நாகூர் தர்காவுக்கு போறீங்க, வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போறீங்க, திருப்பதி கோயிலுக்கு போறீங்க, திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு போறீங்க, அங்கெல்லாம் நீங்க சிறப்பு தரிசனம் செலுத்துறீங்களே, அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமான காரியமா என்று சொல்லி பார்த்தால், கோயிலுக்கு ஆஃபரிங் கொடுக்கறீங்கன்னா, காணிக்கை செலுத்துறீங்கன்னா, அது சட்டப்படி யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. ஆனா பணத்தை கட்டிட்டு நீங்க ஸ்பெஷலா பாக்குறீங்கன்னு சொன்னா அது தவறு. ஏன்னா கடவுளுக்கு முன்பாக அனைவரும் சமம். அதை போலவே அண்டர் ஆர்டிகல் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 சொல்றாங்க, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. சட்டத்தின் முன்பாக அனைவரும் சமம். அதுக்கு ஒரு பெஸ்டான மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்டே இருக்கு. நான் அந்த ஜட்ஜ்மெண்ட் பிறகு சொல்றேன். இங்க டெம்பரரி லைசன்ஸ் வழங்குறாங்கன்னு சொன்னா அண்டர் ரூல் நம்பர் 26 படி ஃபார்ம் கேவ்ல தான் டெம்பரரி லைசன்ஸ் வழங்குறாங்க. அந்த டெம்பரரி லைசன்ஸுக்கு நீங்க எந்தவித ஃபீஸ் கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. ரூல் நம்பர் 26 சப் ரூல் 4ல சொல்றாங்க, ஒரு தற்காலிக உரிமம் பாத்தீங்கன்னா அதனுடைய செல்லத்தக்க காலம் எதுவோ, செல்லத்தக்க காலம்னா 1 மாசம் தான், அதனுடைய விதிகளின் நோக்கத்திற்காக உரிமம் பெற்றவராக இருப்பவர் இதன் பொருட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த எல்லா விஷயங்களையும், எல்லா நிபந்தனைகளையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் சப் ரூல் 5. ரூல் நம்பர் 27, இந்த உரிமத்தை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஆஃப் அசைன்மெண்ட் ஆஃப் லைசன்ஸ் ஃப்ரம் ஜி ஃபார்ம், ஜே ஃபார்ம், பி ஃபார்ம். ஒரு ஜி படிவமோ, ஜே படிவமோ, பி படிவமோ, அப்ப அந்த உரிமத்தை ஜி படிவத்திலிருந்து ஜே படிவமாகும், ஜே படிவத்திலிருந்து பி படிவமாகவும் டிரான்ஸ்பர் பண்ணலாம். ஒரு உரிமத்தை பெற்றிருக்கிற ஒரு நபர் அவர் வேறொரு நபருக்கு மாற்ற விரும்பும் போது அல்லது ஒப்படைக்க விரும்பும் போது, யாருக்கு உரிமத்தை மாற்றி கொடுக்க அல்லது ஒப்படைக்க விரும்புகிறாரோ அவருடன் இணைந்து உரிமம் வழங்கும் அதிகாரியிடம் விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய வேண்டும். அவ்வாறு மாற்றப்படுவதற்கு அல்லது ஒப்படைக்கப்படுவதற்கான காரணங்களை குறிப்பிட்டு அந்த விண்ணப்பத்தை தாக்கல் செய்தல் வேண்டும். இதுதான் சார் எல் படிவத்தில் சொல்லப்பட்ட விஷயம். லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஜி படிவத்தில் லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஜே படிவத்தில் லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க, பி படிவத்தில் லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த லைசன்ஸ் ஹோல்டர் நினைக்கிறாரு வேற யாருக்காவது டிரான்ஸ்பர் பண்ணிடலாம், வேற யாருக்காவது கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் ஃபார்ம் எல்ல ஃபில்அப் பண்ணி லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டிக்கு எந்த காரணத்துக்காக நான் டிரான்ஸ்பர் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த காரணங்களோடு இணைத்து விண்ணப்பத்தை தாக்கல் செய்யும். அந்த விண்ணப்பத்தை தாக்கல் செய்யணும். அவ்வாறு தாக்கல் செய்யப்படக்கூடிய அந்த விண்ணப்பம் எல் படிவத்தில் இருக்கும். கடைசியா வரிசையா என்னென்ன ஃபார்ம் என்பதை நாம் தனியாக குறித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு குழப்பம் அடையாது, கன்ஃபியூஷனே வராது, கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ரூல் நம்பர் 28, டிரான்ஸ்பர் டு லீகல் ஹையர்ஸ். சட்ட வழி உரிமை, சட்டப்படியான உரிமையாளர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றது, மாற்றுறது. ஒரு சினிமா தியேட்டர் வச்சு ஒருத்தர் நடத்திட்டு இருக்காரு, திடீர்னு இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு அவருடைய டெத் சர்டிபிகேட் எல்லாத்தையும் இணைச்சு, அவருடைய வாரிசு சர்டிபிகேட் எல்லாத்தையும் இணைத்து நாங்க தான் இறந்தேன், அந்த நபருடைய வாரிசுகள் நாங்க தான், சட்டப்படியான வாரிசுகள் நாங்க தான் சொல்லிட்டு ஃபார்ம் எல்லையோ ஃபார்ம் எல்ல ஃபில்அப் பண்ணி லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டிக்கு கொடுக்க வேண்டும். ஃபார்ம் எல்ல பொறுத்தவரை டிரான்ஸ்பர் பண்றாங்க. இது ரூல் நம்பர் 27ல சொல்லப்பட்டிருக்கு. ரூல் நம்பர் 28ல என்னன்னா, அந்த லைசன்ஸ் ஹோல்டர் இறந்துட்டாலும் ஃபார்ம் எல்எல் தான் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். அப்ப அவர் இறந்த தேதியிலிருந்து 6 மாசம், 6 திங்கள்னா 6 மாத கால அளவிற்குள் லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டிக்கு
அப்ளை பண்ணணும். இதுதான் ரூல் நம்பர் 28. ரூல் நம்பர் 29. ஃப்ரீ ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆர் அசைன்மெண்ட். மாற்றுதல் அல்லது ஒப்படைத்தலுக்கான கட்டணம். ஒரு உரிமத்தை வந்து மாற்றுறாங்க, அப்படி எல்லாம் ஒப்படைக்கிறாங்கன்னா அதுக்கான கட்டணங்கள் என்ன? ரூல் நம்பர் 27ல சொல்லப்பட்டிருக்கின்ற 1000 ரூபாய் வசூலிக்கலாம். அல்லது ரூல் நம்பர் 28ல சொல்லப்பட்டிருக்கின்ற 500 ரூபாய் வசூலிக்கலாம். ரூல் நம்பர் 30. ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, அதாவது கண்டென்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபர். ஒரு மாற்றுதலுக்கான விண்ணப்பத்தில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்க வேண்டும், சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஒரு லைசன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க அல்லது ஒப்படைக்கிறாங்க. அவ்வாறு தாக்கல் செய்யப்படுவதற்கு ஒவ்வொரு விண்ணப்பத்துடன் என்னென்ன விஷயங்களை இணைக்க வேண்டும். ரூல் நம்பர் 30 அதுல கிளாஸ் ஏல சொல்றாங்க. ரூல் நம்பர் 29ல சொல்லப்பட்டிருக்கின்ற விகிதத்தில் 1000 ரூபாயோ அல்லது 500 ரூபாயோ செலுத்தப்பட்ட கட்டணத்திற்கான சலான், ட்ரெஷரி சலான், கருவூல சீட்டு இருக்கணும். கிளாஸ் பில சொல்றாங்க. ரூல் நம்பர் 30 கிளாஸ் பி அதுல சொல்றாங்க, அந்த லைசன்ஸோட உரிமை மாற்றம் அல்லது ஒப்படைப்பு சம்பந்தமாக. உரிமை மாற்றம்னா டிரான்ஸ்பர், ஒப்படைப்புனா அசைன்மெண்ட். ஒப்படைப்பு சம்பந்தமாக விண்ணப்பதாரர்கள் அவர்களால் எழுதி கொடுக்க தீர்மானிக்கப்பட்ட அல்லது உத்தேசிக்கப்பட்ட அந்த ஆவணத்தின் நகல் ஏதேனும் இருந்தால் அதனையும் இணைக்க வேண்டும். நான் உரிமை மாற்றம் பண்றேன் அல்லது ஒப்படைக்கிறேன், நான் தீர்மானிச்சிருக்கேங்க, இந்த காரணத்துக்காக தான் நான் தீர்மானிச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, டாக்குமெண்ட் எழுதிக்குவாங்க. இந்த சினிமா தியேட்டரை இனிமேல் நீங்க பராமரிச்சீங்க அப்பனா முறைப்படி எழுதி ஒரு 10 ரூபா பத்திரம் 20 ரூபா பத்திரத்தில் எழுதி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பதிவு பண்ணி ஒரு டாக்குமெண்ட் வச்சிருந்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டையும் இணைக்க வேண்டும். இதுதான் ரூல் நம்பர் 30. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி 9 ஆகிவிட்டது. அடுத்த கிளாஸ் பார்க்கலாங்களா? இல்ல இன்னும் ஒரு அரை மணி நேரம் எடுத்துடலாமா? ஏன்னா 7:30 தான் நம்ம ஆரம்பிச்சோம். Friends chatல போடுங்கப்பா, what you wish to do. ஏன்னா 1.5 மணி நேரம் தான் கிளாஸ் போயிருக்கு. இன்னும் ஒரு 1/2 an hour நம்ம பார்த்துடலாம். இது எல்லாம் இப்ப நம்ம டீச் பண்றப்ப உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையா தெரியும். கடைசியா ஒரு கிளான்ஸ் இருக்கு. இந்த ஏபிபி எக்ஸாம்ல முக்கியமா இந்த ரூல்ல எந்தெந்த ரூல் கேட்கப்பட்டிருக்கிறது, எது முக்கியம் சொன்னா அதுல உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணலாங்களா? கண்டினியூ பண்ண சொல்றாங்க. ஓகே, थैंक यू மேடம். ரூல் நம்பர் 31. டிஸ்ப்ளே ஆஃப் அப்ளிகேஷன். ஒரு விண்ணப்பத்தை டிஸ்ப்ளே பண்ணணும், அதை வெளிப்படுத்தி வைக்க வேண்டும். ஒரு நபர் பார்த்தாங்கன்னா சாதாரணமா தெரியணும். ஐ மீன் இங்கிலீஷ்ல வந்து விசிபிள் ரெப்ரசன்டேஷன் என்று சொல்வார்கள். நோட்டீஸ் போர்ட்ல டிஸ்ப்ளே பண்ணி வைக்கணும், காட்சிப்படுத்தப்பட வேண்டும். ஒரு விண்ணப்பத்தை பெற்றவுடன் நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு மேரேஜுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா அந்த அப்ளிகேஷன் பெறப்பட்ட பிறகு அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் என்ன செய்வாங்கன்னா அந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்ட்ல டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இந்த திருமணம் குறித்து உங்களுக்கு யாருக்கேனும் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் 30 தினங்களுக்குள்ளாக எங்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும், எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி நோட்டீஸ் போர்ட்ல டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அதே போலத்தான் இந்த லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் வருது, ஒரு டிவி ஸ்டேஷனோ ஒரு சினிமா தியேட்டரோ அல்லது ஒரு வீடியோ கேசட் லைப்ரரியோ அல்லது ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டர் ஒரு கேபிள் டிவி ஆரம்பிக்க போறீங்கன்னு சொன்னா இது சம்பந்தமா விண்ணப்பித்தவுடன் அந்த விண்ணப்பத்தை லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்களோ பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய வகையில் அல்லது பொதுமக்களிடமிருந்து ஏதேனும் மறுப்புகள் அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கிறதா இவற்றை கண்டறிவதற்காக கண்டுபிடிப்பதற்காக தெரிந்து கொள்வதற்காக அந்த விண்ணப்பத்தை லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி அவங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய நோட்டீஸ் போர்ட்ல டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, அதை ஒட்டி வைப்பாங்க. பொதுமக்கள் பார்வைக்கு தெரியும்படியான ஒரு இடத்துல அதை வெளிப்படுத்துவார்கள். அந்த அறிவிப்பு பலகைகளுடைய விண்ணப்பத்தில் பார்த்தீங்கன்னா
என்னைக்கு நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளே பண்றாங்களோ அந்த தினத்திலிருந்து 15 நாட்களுக்குள் ஏதேனும் அப்ஜெக்ஷன் இருந்தா அந்த அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டும். அதுவும் எழுத்து மூலமாகத்தான் தெரிவிக்க வேண்டும். வாயால சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. இதான் ரூல் நம்பர் 31. நீங்க அப்ளை பண்றீங்கன்னா அந்த ஆபீஸ்ல லைசன்ஸ் இஷ்யூங் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நோட்டீஸ் போர்ட்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்ப பொதுமக்களுக்கு ஏதேனும் அப்ஜெக்ஷன் இருந்தா அந்த அப்ஜெக்ஷன் 15 நாள்ல தெரிவிக்கணும். எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்க வேண்டும். இதான் ரூல் நம்பர் 31. ரூல் நம்பர் 32. அப்ரூவல் ஃபார் டிரான்ஸ்பர் ஆர் அசைன்மெண்ட். ஒரு விண்ணப்ப சம்பந்தமாக ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறோம் அல்லது உரிமை மாற்றமே செய்யறோம்னு வச்சு, அந்த விண்ணப்பம் சம்பந்தப்பட்ட தரப்பினுடைய தகுதி என்ன, அவருடைய முந்தைய வரலாறுகள், அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கினாங்க, அவங்களுடைய முன் அனுபவங்கள் என்ன, பொதுமக்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் என்ன, இது ஏதாவது இருக்குதான்னு பார்ப்பாங்க. இது எல்லாவற்றையும் லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி கருத்தில் எடுத்துக்கொண்டு உரிமை மாற்றம் அல்லது ஒப்படைவை அங்கீகரித்தோ அல்லது டிஸ்மிஸ் பண்ணலாம், ரிஜெக்டும் பண்ணலாம், அங்கீகரிக்கலாம் அல்லது அங்கீகரிக்க மறுக்கலாம். ரெண்டுல எது பண்ணாலும் சரி எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். அதாவது ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும். அந்த ஆணையினுடைய நகல் ஒன்றை அங்கீகரிச்சாலும் சரி ரிஜெக்ட் பண்ணாலும் சரி ஒரு உத்தரவு எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவு போடணும். அந்த உத்தரவுடைய ஒரு காப்பி என்ன பண்ணும், யார் மனுதாரரோ அப்ளிகண்ட் யாரோ அந்த விண்ணப்பதாரருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். ரெண்டாவது அப்ஜெக்ஷன் யாரோ ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நபர்களுக்கு ஒரு காப்பியை அனுப்பி வைக்க வேண்டும். இதான் ரூல் நம்பர் 32. ரூல் நம்பர் 33. இந்த உரிமத்தில் என்டாஸ்மெண்ட் போடலாம், மேல் எழுத்து செய்யலாம். மேலொப்பம் அல்லது மேல் எழுத்து என்று அர்த்தம். என்டாஸ்மெண்ட் லைசன்ஸ்ல ப்ரோ நோட்ல என்டாஸ்மெண்ட் பண்ணிட்டு வாங்குறாருன்னு சொன்னா என்டாஸ்மெண்ட் பண்ணிட்டு வாங்கின அந்த தேதியிலிருந்து 3 வருஷம் ஸ்டார்ட் ஆகும். செக்ல பாத்தீங்கன்னா செக் இஷ்யூ பண்றாங்க, ஒரு செக் லீஃப் வந்து இஷ்யூ பண்றாங்கன்னா அந்த செக் லீஃபினுடைய மூலையில 2 கோடு போட்டு ஏசி பேஇ அப்படின்னு எழுதுவாங்க, அக்கவுண்ட் பேயின்னு. அந்த 2 கோடு போடுறதுக்கு என்ஐ ஆக்ட்ல மிகப்பெரிய விளக்கம் இருக்கு சார். அந்த 2 கோடு போடலாம், அந்த செக் செல்லுமா செல்லாதான்னு சொல்லி நிறைய ஜட்ஜ்மெண்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, சில பேர் செக்ல என்ன பண்ணுவாங்க, என்டாஸ்மெண்ட் பண்ணுவாங்க. என்ஐ ஆக்ட் எடுக்கிறப்ப அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிராக்டிஸ். அண்டர் ரூல் நம்பர் 33, என்டாஸ்மெண்ட் இன் தி லைசன்ஸ், உரிமத்தில் மேல் எழுத்து செய்தல், மேலொப்பம் இடுதல். இப்ப லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி, அதாவது உரிமை வழங்க அதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உரிமை மாற்றமோ அல்லது உரிமை ஒப்படைப்போ அசைன்மெண்ட்டோ அல்லது டிரான்ஸ்பரோ அதை பொறுத்து அங்கீகாரம் செய்து நீங்க உரிமை மாற்றம் செய்யறதை நாங்க ஏத்துக்கிறோம் அல்லது டிரான்ஸ்பர் பண்றதை நாங்க ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி சொல்லிட்டாங்கன்னா, ஏற்றுக்கொண்டாங்கன்னா அதை பற்றி ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணணும், ஒரு ஆணை பிறப்பிக்க வேண்டும். அந்த உரிமத்தில் தேவையான பதிவுகள் செய்த பிறகு என்னென்ன காரணங்களோ அந்த காரணங்களை பதிவு செய்து கொண்டு அந்த உரிமம் யார் பெயருக்கு மாற்றம் செய்யப்பட்டதோ அல்லது யார் பெயருக்கு ஒப்படைக்கப்பட்டதோ, யாரிடம் ஒப்படைக்கப்பட்டதோ அந்த நபரிடம் அல்லது அவரிடம் அந்த உரிமத்தை திரும்ப அளித்தல் வேண்டும். யார் பேருக்கு டிரான்ஸ்பர் பண்றோமோ அவருக்கு, அல்லது யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்றோமோ அந்த நபர்கிட்ட திரும்ப கொடுத்தணும் அந்த லைசன்ஸ். ரூல் நம்பர் 34, இந்த உரிமை மாற்றம் அல்லது ஒப்படைப்பு செய்தலை மறுத்தல். நீங்க இதெல்லாம் செய்ய முடியாது சார் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி சொல்லிடுவாங்க சில நேரத்துல. காரணம் என்னன்னா அதுல டவுட் வரும். சில பேர் மிரட்டிய சினிமா தியேட்டரை எனக்கு எழுதி கொடுன்னு சொல்லி கேட்பான் சில ரவுடி. சில பேர் அந்த லைசன்ஸ் ஹோல்டர் வந்து பெட் ரிட்டன் ஸ்டேஜில் இருப்பார், படுத்த படிக்கையா இருப்பார். நம்மால் போயிட்டு ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு லோன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டு வருவார் இவர் பேருக்கு. அப்ப டவுட் வந்துச்சுன்னா லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தகுதி இல்லாத ஒரு நபர், ஒரு 20 வயசு கீழே ஒரு நபர் போயிட்டு கேட்கிறார், அவருக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. இந்த ஆக்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. 19 வயசுல ஒரு மேல் சில்ட்ரன், மேல் சைல்டு அவர் போயிட்டு கேட்கிறாரு. அப்ப தகுதியற்ற நபர் அவரு.
20 வயசுக்கு மேற்பட்டவர் தான் இந்த டிவி ஸ்டேஷனும் வீடியோ கேசட் லைப்ரரியோ கேபிள் டெலிவிஷனோ சினிமா தியேட்டரும் நடத்த முடியும்னு இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டது. எப்படி ஒரு பார்லமெண்ட் உறுப்பினராக இருக்கும் பார்லமெண்ட் உறுப்பினராக நீங்கள் அந்த பதவிக்கு போட்டியிடுகின்ற ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் அந்த நபர் must have been completed age of 25. 25 வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும். ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு நிக்கிறீங்கன்னா 35 வயசு கண்டிப்பா பூர்த்தி செய்திருக்க வேண்டும். அதை போல இந்த ஆக்ட் படி நீங்க ஒரு சினிமா தியேட்டர், டிவி ஸ்டேஷனோ, ஒரு வீடியோ கேசட் லைப்ரரியோ அல்லது ஒரு கேபிள் நெட்வொர்க்கோ நீங்க ஏற்படுத்துறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 20 வயசு முழுமை பெற்றிருக்க வேண்டும். இது போன்ற முழுமை பெறாத சில நபர்கள் இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்பாங்க அவங்க நேமுக்கு, அல்லது அவங்க கிட்ட ஒப்படைக்க சொல்லி எழுதி வாங்கிட்டு வந்துட்டாங்க இதை பாருங்கன்னு சொல்லி அப்ளை பண்ணுவாங்க. அப்படி பண்ணாங்கன்னா இந்த காரணங்களை சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் ரூல் நம்பர் 34 படி ரிஜெக்ட் பண்ணிடலாம், அந்த விண்ணப்பத்தை நிராகரிக்கலாம். ரூல் நம்பர் 35, இந்த உரிமை மாற்றம் அல்லது உரிமை ஒப்படைப்பை மறுத்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறாங்க இல்லைங்களா, ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க, அதை எதிர்த்து நாம என்ன பண்ணலாம், அப்பீல் போகலாம். அப்ப விக்டிம் என்ன பண்ணலாம், நில நிர்வாக ஆணையரிடம் மேல்முறையீடு செய்யணும். கமிஷனர் ஃபார் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கிட்ட நாம என்ன பண்ணணும், அப்பீல் போகலாம். அவர் என்ன செய்யலாம்னா இதை அங்கீகரிக்கலாம் அல்லது மறுக்கலாம், அந்த அப்பீல் போனாலும் சரி. இது எல்லாமே மேல்முறையீடுகளுக்கு பொருந்தும். ரூல் நம்பர் 35. ரூல் நம்பர் 36 ரிவிஷன், சீராய்வு. சிபிசியிலே அண்டர் செக்ஷன் 113, 114, 115 ரிவ்யூ பெட்டிஷன் எங்க போட முடியும், ரிவிஷன் எங்க போட முடியும், அப்பீல் எங்க போட முடியும்? ரிவ்யூ பெட்டிஷன் அதே கோர்ட்ல போடுங்க. இது சிஆர்பிசில ரிவிஷன் பாத்தீங்கன்னா 397ல நீங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போடணும். அண்டர் செக்ஷன் 397 சிஆர்பிசின் படி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல நீங்க ரிவிஷன் போகலாம், ஹை கோர்ட்டுக்கு ரிவிஷன் போகலாம். அப்பீல பற்றி பெஸ்டா கேக்குறாங்கன்னா சிஆர்பிசில அண்டர் செக்ஷன் 372ல தான் வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு இது, அந்த தான் கேள்வி கேட்பாங்க. விக்டிம் கேன் ஆல்சோ பி preferred an appeal under section 372 CRPC படி. இங்க விதி 36 பாருங்க, இதுல ரிவிஷன். ஒரு கேள்வி, ரிவ்யூ எந்த கோர்ட்ல போட முடியும்? சிபிசில ரிவ்யூ வருது. சிபிசில ரிவ்யூ பற்றி எந்த செக்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ரிவ்யூ பெட்டிஷனை எந்த கோர்ட்ல போட முடியும்? சட்டம் பற்றிய பிரச்சனையாக இருக்கும் பட்சத்தில், அவற்றில் ஏதேனும் ஆம்பிகுவிட்டி இருக்கும் பட்சத்தில் அவற்றை சரி செய்வதற்காக உயர் நீதிமன்றத்திற்கு நாம் ரெஃபரன்ஸ் போகலாம். ஜட்ஜி தான் கேட்பாங்க, இதுல எங்களுக்கு டவுட்டா இருக்கு, இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி என்ன பண்ணுவாங்க, ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. சரிங்க, சிவில் சூட்ல ஒரு சூட்டை வந்து அப்பீல் போயிருக்காங்க, அப்பீல் போட்டு அப்பலட் கோர்ட் என்ன பண்றாங்க, ரிமாண்ட் பேக் பண்றாங்க. எந்த ப்ரொவிஷன்ல ரிமாண்ட் பேக் பண்ண முடியும்? சிவில் சைடுல. யாராவது சொல்லுங்க சார். சிவில் சைடு அப்பீல் போயிருக்காங்க, அப்பலட் கோர்ட் விசாரிக்கிறாங்க, விசாரிச்சுட்டு அதை ரிமாண்ட் பேக் பண்றாங்க. அப்ப எந்த ப்ரொவிஷன்ல ரிமாண்ட் பேக் பண்ண முடியும்? சிவில் சைடுல. கிரிமினல் சைடுல ரிமாண்ட் பேக் பண்ணுவாங்க, ட்ரையல் கோர்ட்டுக்கு அனுப்பி 3 மாசத்துக்குள்ள இந்த கேஸ் நடத்தி முடிக்கணும், அப்படி இல்லைன்னா 6 மாசத்துக்குள்ள சீக்கிரமா நடத்தி முடிக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷனோட என்ன பண்ணுவாங்க, அந்த கட்டு கீழமை நீதிமன்றம், அதாவது விசாரணை நீதிமன்றத்துக்கு அனுப்பிடுவாங்க. இதே சிவில் சைடுல வந்து ரிமாண்ட் பேக் பண்றாங்க, எந்த ப்ரொவிஷன்ல ரிமாண்ட் பேக் பண்ண முடியும்? யாராவது சொல்ல முடியுங்களா சார்? அண்டர் ரூல் 36 தெரிஞ்சுங்க, பிறகு கூட சொல்லுங்க. அண்டர் ரூல் 36 படி ரிவிஷன். இந்த வழக்குகளில் நில நிர்வாக ஆணையர், கமிஷனர் ஃபார் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்,
அவர் வழங்கிய ஒரு உத்தரவுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சீராய்வு மனுவை ரிவிஷன் அப்ளிகேஷனை அரசாங்கத்துக்கிட்ட தான், கவர்மெண்ட் கிட்ட தான் தாக்கல் செய்யணும். அப்ப சீராய்வு விதிகள் இருக்கு பாருங்க, அந்த விதிகள் அனைத்தும் இந்த விண்ணப்பத்திற்கும் பொருந்தும். ரிவிஷனுக்கான என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அந்த ப்ரொசீஜர் எல்லாம் இந்த அப்ளிகேஷனுக்கு பொருந்தும். இதான் ரூல் நம்பர் 36. ரூல் நம்பர் 37, application for transfer of non-objection certificate to the legal heirs. சட்டப்படியான வாரிசுதாரர்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வந்து வழங்கணும். அதற்கான விண்ணப்பம். ஒரு மைனர் இருக்கிறார் சார், இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல ஒரு சர்டிபிகேட் நீங்க வாங்கணும். எந்த கோர்ட்டுக்கு போக முடியும்? எந்த செக்ஷன் கீழே நீங்க மனு தாக்கல் செய்ய முடியும்? டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல. யாராவது சொல்ல முடியுங்களா? அண்டர் செக்ஷன் 372. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். அதுல அடிக்கடி கேள்வி கேட்கறாங்க. டிஜேவில் சிஜேவிலையும் கேள்வி கேட்கறாங்க. அதை மறக்கவே கூடாது நீங்க சார். ரைட். ரூல் நம்பர் 37 படி அப்ளிகேஷன் ஃபார் டிரான்ஸ்பர் ஆஃப் நான் அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் டு தி லீகல் ஹையர்ஸ். இந்த லீகல் ஹையருக்கு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்க சொல்லி எதற்காகனா உரிமை மாற்றம் செய்யறாங்க. இந்த டிவி ஸ்டேஷன் அவர் பேருக்கு மாத்துறாங்க, அல்லது இந்த சினிமா தியேட்டர் அவர் பேருக்கு மாத்துறாங்க லீகல் ஹையர்ஸ்க்கு. அப்ப என்ஓசி வேணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வேணும். நோ அப்ஜெக்ஷன் ஒன்னு வந்து அந்த சர்டிபிகேட் வந்து வச்சிருக்காரு, அந்த நபர் இறந்து போயிட்டார். அவருடைய வாரிசுல யாராவது ஒருவர் அவர் வந்து நோ அப்ஜெக்ஷன் வந்து அதனுடைய அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் செல்லும் காலம் அது 3 வருஷம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். என்ஓசி வந்து முதல் 1 வருஷம் செல்லும், அதன் பிறகு சப்சிக்வெண்டா இன்னொரு வருஷம் செல்லும். அதையும் நம்ம இந்த ஆக்ட்ல பார்த்திருக்கோம், இந்த ரூல்ஸ்ல பார்த்திருக்கோம். அதனுடைய பீரியட் ஆஃப் லிமிடேஷன் பாத்தீங்கன்னா, அந்த லிமிடேஷன் படி அந்த சர்டிபிகேட்டை இன்னொருத்தருக்கு மாற்றி வைக்கிறாங்கன்னு சொன்னா எம் ஃபார்ம்ல தான் ஃபில் அப் பண்ணணும். இப்ப கே ஃபார்ம்னா டெம்பரரின்னு சொன்னோம், ஓ ஃபார்ம்ல அதை மாத்தி நாம கேட்கிறோம். எம் ஃபார்ம்ல லீகல் ஹையர்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வந்து எம் ஃபார்ம். அப்ப நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் இருக்கு. அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் சம்பந்தமா ஒரு உரிமை மாற்றமோ டிரான்ஸ்பரோ அல்லது ஒரு அசைன்மெண்ட் ஒப்படைப்புக்காகவோ தாக்கல் செய்யப்படும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அதுல என்னென்ன இணைச்சிருக்கணும், அதுதான் சார் இந்த 37 ரூல் 37ல சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயங்கள். ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற அதே விஷயங்கள் தான் இங்கேயும் ஃபாலோ பண்றாங்க. ஒரு கிளான்ஸ் அப்படியே சொல்லிடும். என்ஓசி பெற்று அந்த லைசன்ஸ் என்ஓசி வச்சிருக்கக்கூடிய அந்த லைசன்ஸ் ஹோல்டர் வந்து இறந்துட்டார். அவருக்கு நிறைய வாரிசு இருக்காங்க. அதுல ஒரு நபர் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள், அப்பா இறந்துட்டாரு, அந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து எங்க பேருக்கு இந்த சினிமா தியேட்டர் மாத்தி கொடுங்க, டிவி ஸ்டேஷன் மாத்தி கொடுங்க, கேபிள் நெட்வொர்க்கை வந்து மாத்தி கொடுங்க, அல்லது வீடியோ கேசட் லைப்ரரி எங்க பேருக்கு மாத்தி கொடுங்கன்னு சொல்லி அப்ளை பண்றாங்க. ரூல் நம்பர் 37 படி என்ஓசி வச்சிருந்த அந்த லைசன்ஸ் ஹோல்டர் இறந்துட்டார். அப்ப அவங்க வாரிசு இதெல்லாம் கேட்கறாங்க. கேட்கின்ற பொழுது அவர்களுக்கும் என்ஓசி வேணும். அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு உரிமை மாற்றம் செய்யறாங்க அல்லது ஒப்படைப்பு பண்றாங்க, அசைன்மெண்ட் பண்றாங்க. தியேட்டர் வச்சிருந்தவருக்கு 5 குழந்தைகள் இருப்பாங்க, 5 பிள்ளைகள். அதுல 2 பேர் மட்டும்தான் கேட்கறாங்க இந்த சினிமா தியேட்டர் என்கிட்ட ஒப்படைங்கன்னு சொல்லி. மீதி 3 பேர் எதுவுமே பண்ணல. அப்ப லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, மீதம் இருக்கக்கூடிய லீகல் ஹையர்ஸ் கிட்ட ஒப்புதல் கேட்பாங்க. நீங்க என்ன சொல்றீங்க, உங்க அப்பா பேர்ல தான் லைசன்ஸ் இருந்து, உங்க அப்பா இறந்துட்டாரு, வாரிசு சர்டிபிகேட் படி நீங்க 5 பேர் மெம்பரா இருக்கீங்க, ஆனா 2 பேர் மட்டும் தான் அதை கேட்கறாங்க, அவங்க பேருக்கு டிரான்ஸ்பர் கேட்கறாங்க, அப்படின்னா அவங்க கிட்ட ஒப்படைன்னு சொல்றாங்க. எங்க ஆபீஸ்ல வந்து மனு கொடுத்திருக்காங்க, ஆனா நீங்க 3 பேர் இதை பற்றி என்ன சொல்றீங்க, உங்களுக்கு சம்மதமா அப்படின்ற விஷயத்தை லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி அவர்களிடம் கேட்க வேண்டும். மீதம் இருக்கக்கூடிய லீகல் ஹையர்ஸ் கிட்ட இது பற்றி விவரங்களை கேட்க வேண்டும்.
அப்ப அவங்க எல்லாம் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலமோ அல்லது ஒப்புதலோ ஒத்துக்கினாங்கன்னு சொன்னா லைசன்ஸ் இஷ்யூ பண்ணிடலாம். அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த சட்ட வாரிசுகள் அதெல்லாம் முடியாது, அவங்க 2 பேரும் கொடுக்காதீங்க, எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாங்கன்னா லைசன்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அசைன்மெண்ட்டும் பண்ண முடியாது, அதாவது ஒப்படைக்கவும் முடியாது. இப்போ இந்த லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு சினிமா தியேட்டர் நடத்தணும்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது 4-5 பேர் சேர்ந்து ஒரு டிவி ஸ்டேஷன் நடத்தணும்னு சொல்லியிருப்பாங்க, பார்ட்னரா இருப்பாங்க. அப்படி கூட்டாக லைசன்ஸ் யாராவது பெற்றிருந்தால் அதுல அந்த ஒரு 4 பேர் 3 பேர் 5 பேர் சேர்ந்து ஒரு லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, அதுல ஒரு ஆள் இறந்துட்டார். அப்ப என்ஓசி வந்து இந்த கூட்டாக பெற்றிருந்தவருடைய வாரிசுகளில் ஒருவர் தனது பெயரை அதில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் எச் படிவத்தில் விண்ணப்பிக்கலாம். 4 பேர் சேர்ந்து ஒரு சினிமா தியேட்டர் நடத்துறாங்க, லைசன்ஸ் வந்து 4 பேர்ல தான் இருக்கு, அதுல ஒரு ஆள் இறந்துட்டாரு. அப்ப இறந்து விட்டவனுடைய லீகல் ஹையர்ஸ் என்ன பண்ணலாம், என்னையும் இந்த சினிமா தியேட்டர் நடத்துவதற்கான உரிமை உடையவர் என்ற பட்டியலில் லைசன்ஸ் ஹோல்டர் என்ற என்னை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஃபார்ம் ஹெச்சில் அவர் என்ன பண்ணும், விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி அவர் வந்து விண்ணப்பத்தை வந்து தாக்கல் செய்யவே இல்லை. என்ஓசி பெற்றவர்ல யாராவது ஒருத்தவங்க இறந்த தேதியிலிருந்து கூட்டாக உள்ள நபர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள யார் யார் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுவாங்க, என்ஓசி வாங்கி வச்சிருப்பாங்க அல்லது கூட்டாக என்ஓசி வாங்கி வச்சிருப்பாங்க. அப்ப உயிரோட யார் இருக்காங்களோ அத்தகைய விண்ணப்பத்தை இந்த விதிகளின் நிபந்தனைகளுக்கு ஏற்ப முடிவு செய்ய வேண்டும். அப்ப உரிமை மாற்றம் அல்லது ஒப்படைப்புக்கான இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சில மாறுதல்களுடன் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் உரிமை மாற்றத்துக்கு பொருந்தும். ரூல் நம்பர் 37 பார்த்தா லீகல் ஏர் எச் ஃபார்ம்ல அவங்க வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். யாராவது அதிகப்படியான லீகல் இருக்காங்கன்னா மற்றவரிடமும் அங்க ஒப்புதல் வாங்க வேண்டும், அனுமதி பெற வேண்டும். அல்லது கூட்டாக செய்து ஒரு பிசினஸ் பண்றாங்க, அதுல ஒருத்தர் இறந்துட்டாரு, இறந்தவனுடைய மகன் வாரிசுகள் மகள் யாராவது இருந்தால், மனைவி யாராவது இருந்தால் அவங்களும் எச் ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்பதான் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அல்லது அசைன்மெண்ட் பண்ண முடியும், ஒப்படைக்க முடியும். ரூல் நம்பர் 38 ஜாயிண்ட் அப்ளிகேஷன். சில பேர் என்ஓசி வந்து வச்சிருப்பாங்க, வேறு நபருக்கோ அல்லது வேற ஒரு நபர்களுக்கோ உரிமை மாற்றம் செய்யவோ அல்லது ஒப்படைக்கவோ விரும்பினா அவர் யாருக்கு அந்த உரிமை மாற்றம் செய்ய விரும்புகிறாரோ ஒப்படைக்க விரும்புகிறாரோ அவருடன் கூட்டாக சேர்ந்து எம் படிவத்தில் எழுத்து மூலமாக அமைந்த ஒரு விண்ணப்பத்தை வழங்க வேண்டும். விண்ணப்பத்தை லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி கிட்ட, உரிமை வழங்கும் அமைப்பிடம் அவர் அளிக்க வேண்டும். இந்த காரணத்துக்காக நான் இவர் கூட ஜாயின் பண்றேன், நாங்க 2 பேரும் ஜாயிண்டா சேர்ந்து இந்த பிசினஸ் பண்றோம், இந்த தியேட்டர் நடத்த போறோம், இந்த டிவி ஸ்டேஷன் நடத்த போறோம், வீடியோ கேசட் நடத்த போறோம், கேபிள் டிவி நாங்க நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாயிண்டா அப்ளை பண்றாங்கன்னு சொன்னா எம் படிவத்தில் அப்ளை பண்ண வேண்டும். அப்படி அப்ளை பண்றீங்கன்னா அந்த படிவத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், என்ஓசி இருக்கணும், அதுல அசல் இருக்கணும், என்ஓசியுடைய அசல் ஒரிஜினல் இருக்கணும். 2வது டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, அதுக்கு எவ்வளவு செலவு, அந்த பண விஷயங்கள், நிதி சம்பந்தமாக என்னென்ன இருக்கிறது, அல்லது வேறு தரப்பினர்களுடன் வேறு நபர்களுடன் ஒரு தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு கன்சிடரேஷன் இருக்கா இல்லையா, மறுபயன் இருக்கிறதா இல்லையா. மறுபயன் என்று சொன்னாலே டிஃபைனிங் செக்ஷன்ல அண்டர் செக்ஷன் 2D ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அதை மறக்க கூடாது. அந்த மறுபயன் நடவடிக்கை நிகழவில்லை என்பதற்காக என்ஓசி பெற்றுள்ளவர் உரிமை மாற்றம் பெற்றவர் அல்லது ஒப்படைவு பெற்றவரால் தாக்கல் செய்யப்பட்ட உறுதிமொழி அபிடவிட் இருக்கு. இந்த உறுதிமொழி மாற்றம் ஒப்படைப்பு சம்பந்தமான விதிகள்ல சில விஷயங்கள் இருக்கு, இவற்றையெல்லாம் சற்று மாறுதலோடு சில கண்டிஷன்ஸை மாடிஃபை பண்ணி லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டி அந்த லைசன்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. 37 லீகல் ஹையர்ஸ், 38 ஜாயிண்டா பிசினஸ் பண்றாங்க, ஜாயிண்டா தொழில் நடத்துறாங்க, சினிமா தியேட்டர் நடத்துறாங்க அவங்களுக்கு. 39
பார்ட் நம்பர் 6 அப்பல்லட் அத்தாரிட்டி, அதாவது மேல்முறையீட்டு அதிகாரம் உடையவர். அப்ப லைசன்ஸ் இஷ்யூங் அத்தாரிட்டியின் மூலமாக ஒரு கட்டளை, ஒரு ஆர்டர் வந்து முடிவுக்கு எதிராக அவங்க அலோவ் பண்றாங்க அல்லது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த முடிவுக்கு எதிராக அண்டர் செக்ஷன் 13 கீழே ஒரு மேல்முறையீட்டை நில நிர்வாக ஆணையரிடம் தாக்கல் செய்ய வேண்டும். அவர் அத்தகைய மேல்முறையீட்டை அந்த அப்பீல் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. அந்த முடிவை பெற்று அதை பெறப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். அப்பீல் சொன்னாவே 30 நாள் நார்மலா. ஆனா கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்ல சொல்றாங்க நீங்க 60 நாள்ல அப்பீல் பண்ணலாம். 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல அது ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டது. நீங்க அப்பீல் பண்ணுங்கன்னா 60 நாள்ல அப்பீல் பண்ணுங்க. அதே போலவே கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்ல ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணுன்னு சொன்னா 120 நாட்களுக்குள் நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை ஃபைல் பண்ணணும். கவுண்டர் போடுறீங்கன்னு சொன்னா 120 நாள்ல கவுண்டர் போடணும். நம்ம கமர்ஷியல் கோர்ட் ஆக்ட்ஸ் எடுக்கிறப்ப அதை பற்றி தெளிவா சொல்றேன். ஏன்னா 2 கேள்வி கேட்கப்பட்டது. கடந்த டிஜே எக்ஸாம்ல கமர்ஷியல் கோர்ட்ஸ் ஆக்ட்ல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுல ஒரு ப்ரொவிசோ சொல்றாங்க சார், இந்த அப்பீல்ல இந்த அப்பல்லட் அத்தாரிட்டி ரூல் நம்பர் 39ல ஒரு ப்ரொவிசோ, ஒரு மேல்முறையீட்டை குறிப்பிட்ட காலத்துக்குள் தாக்கல் செய்ய முடியாத போனால் போதுமான வகையில் தகுந்த காரணங்களை நீங்க குறிப்பிட்டு 30 நாட்கள் முடிவடைந்த பிறகு 2 மாதங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிகபட்சம் 90 நாள். 30 நாள் அப்பீல் போகணும். 30 நாள் அப்பீல் ஃபைல் பண்ண முடியல. அப்ப அப்பீல் ஃபைல் பண்ணாததுக்கான காரணங்களை கரெக்டாக குறிப்பிட்டு மேலும் 60 நாட்களுக்குள்ளாக அப்பீலை தாக்கல் செய்ய வேண்டும். அப்ப டோட்டலி பாத்தீங்கன்னா 90 நாள். என்ன ஆக்ட்ல ஒரு செக்கை நீங்க பிரசன்ட் பண்றீங்க, செக் பவுன்ஸ் ஆகி போச்சு. அப்ப என்டாஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க, எக்ஸீட் அமௌண்ட் இல்லது நோ சஃபிஷியன்ட் ஃபண்டோ அல்லது அக்கௌண்ட் க்ளோஸ்டோ ஏதோ ஒரு காரணத்தை போட்டு என்ன பண்ணுவாங்க, என்டாஸ்மெண்ட் போட்டு நம்ம கிட்ட ரிட்டர்ன் மெமோ கொடுப்பாங்க. அப்ப எவ்வளவு நாள்ல நோட்டீஸ் அனுப்பணும், எவ்வளவு நாள்ல கேஸ் பதிவு செய்யணும்? செக் கேஸை பொறுத்தவரை யாராவது சொல்ல முடியுங்களா சார்? செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு, பேங்க்ல இருந்து ரிட்டர்ன் மெமோ வந்துருது, நம்ம உடனே வக்கீல் நோட்டீஸ் அனுப்புவோம். எவ்வளவு நாள்ல வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும், எவ்வளவு நாள்ல கேஸை ஃபைல் பண்ணணும்? 15 நாள்ல கேஸை ஃபைல் பண்ணணும். 45 நாள் டைம், கிரேஸ் பீரியட்லாம் உண்டு. அந்த 45 நாள்ல முடியல செக்ஷன் 5 பெட்டிஷனோட என்ன பண்ணணும், கேஸை ஃபைல் பண்ணலாம். அதை அனுமதிக்கிறாங்க என்ஐ ஆக்ட். ரைட். இதுல ஒரு ப்ரொவிசர் சொல்றாங்க, ரூல் நம்பர் 39ல அப்பல்லட் அத்தாரிட்டி கிட்ட நீங்க அனுப்புறீங்கன்னா செக்ஷன் 13 படி நீங்க மேல்முறையீடு பண்ணணும். அந்த மேல்முறையீடு யாருக்குன்னா நில நிர்வாக ஆணையர்கிட்ட பண்ணணும். அது 30 நாட்களுக்குள்ளாக பண்ண வேண்டும். 30 நாள்ல வந்து நீங்க உங்களால வந்து அப்பீல் பண்ண முடியலன்னு சொன்னா அதுக்கான காரணங்களை குறிப்பிட்டு விட்டு மேலும் 60 நாட்களுக்குள்ளாக நீங்க அப்பீல் பண்ணணும். 30 நாள் முடிவடைந்த பிறகு 2 மாதங்களுக்குள் அப்பீல் செய்ய வேண்டும். டோட்டலா பார்த்தா 90 டேஸ்ல அப்பீல் போயிடலாம். இதுல ஃபர்தர் ப்ரொவிடட் தட், மேலும் வரம்புறையாக இந்த மேலே சொல்லப்பட்ட அந்த 90 நாள் இருக்கு, அந்த காலத்தை கணக்கிடும் பொழுது மேல்முறையீடு செய்வதற்கு அந்த ஆர்டர்ல நீங்க சர்டிபிகேட் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா, சான்று நகலை பெறுவதற்காக செலவான நாட்கள் இருக்கும், அந்த நாட்களை வந்து நீங்க கழித்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம சிவில் கோர்ட்ல ஒரு சூட்டு போறோம், சூட்டு டிஸ்மிஸ் ஆகி போச்சு அல்லது டிஸ்மிஸ் ஃபார் டிஃபால்ட் இல்ல ஜட்ஜ்மெண்ட் டிகிரி பாஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, அதை எதிர்த்து நம்ம அப்பீல் போறோம். அப்ப ஜட்ஜ்மெண்ட் டிகிரிக்கு நாம என்ன பண்ணுவோம், ஆர்டர் 20 ரூல் 20ல காப்பி அப்ளிகேஷன் போடுவோம். சிபிசில ஆர்டர் 20 ரூல் 20ல காப்பி அப்ளிகேஷன் போடுவோம். இதே கிரிமினல் சைடு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்திருக்கிற கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ்ல ரூல் நம்பர் 209ல நம்ம சாதாரணமா பெட்டிஷன் போடலாம். ரூல் நம்பர் 212 212ல வந்து எமர்ஜென்ட்டா பெட்டிஷன் போடலாம், காப்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். அதே போல ரூல் நம்பர் 221 சப் ரூல் 4 அதன்படி ஒரு டெபோசிஷன் எடுக்கிறாங்க, ஒரு கிராஸ் நடத்திட்டே இருக்கிறோம், கிராஸ் முடிஞ்சிருச்சு,
முடிந்த உடனே அந்த டெபோசிஷனை நமக்கு வேணும்னு சொல்லி ஒவ்வொரு பக்கத்துக்கும் ₹2 ஸ்டாம்ப் போட்டு உடனே வாங்கிக்கலாம். இதெல்லாம் புதுசா வந்திருக்கக்கூடிய கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ். மிக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். சார் ரைட். அதை போலவே நாம காப்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ண பிறகு அது அப்ளிகேஷன் ரெடியான தேதியிலிருந்து சில நேரங்களை கணக்கில் எடுத்துக்கலாம். ஆனால் அப்ளிகேஷன் ரெடி ஆயிட்டு நீங்க 5 வருஷம் வரலையும் நீங்க வாங்காம இருப்பீங்க. காப்பி செக்ஷன் போய் 5 வருஷம் கழிச்சு வாங்கிட்டு அதன் பிறகு அப்பீல் வந்தீங்கன்னா கோர்ட் ஏற்றுக்கொள்ளாது. 5 ஆண்டு காலம் காப்பி மேட் அப்படின்னு போட்டாங்க. காப்பி தயாராயிடுது. எப்போ தயாராக இருக்கிறதோ அந்த நேரத்தை சில கணக்கில் தான் எடுக்கணும். நீங்க ரொம்ப டைம் தவறி போட்டீங்கன்னா சில நேரங்களில் கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க, காப்பி செக்ஷன்ல ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் லோட் அதிகமா இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சம் டிலே ஆகலாம். அந்த டிலே வந்து கழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நியாயமான டிலேனா கழிச்சுக்கிட்டு மீதி இருக்கிற நாள்ல இருந்து கணக்கில் எடுத்துக்கணும். 90 நாள்ல நம்ம அப்பீல் போகணும். அதே விஷயம் தான் சார் இங்கேயும் சொல்றேன். நீங்க மேல்முறையீடு செய்வதற்கு அந்த ஆர்டர் ஏற்கனவே ரிஃப்யூஸ் பண்ண ஆர்டர் போட்டிருக்காங்க, ரிஜெக்ஷன் ஆர்டர் போட்டிருக்காங்க இல்லைங்களா? அந்த ஆர்டர் நீங்க சிஏ போட்டு வாங்கணும். காப்பி அப்ளிகேஷன் போட்டு வாங்கிட்டு காப்பி அப்ளிகேஷன் அப்ளை பண்ண உடனே கிடைக்காது. ஒரு 2 நாள், 3 நாள், 5 நாள், 10 நாள் கூட ஆகலாம். அந்த தினங்களை கழித்துக் கொள்ள வேண்டும். 90 நாள்னா 90 நாள் அந்த டேட் வந்து நீங்க கணக்குல சேர்த்துக்கூடாது. அதையும் கழிச்சுக்கணும். ஆர்டர் நம்பர் 40 கண்டென்ட்ஸ் ஆஃப் அப்பீல்.